Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is joining here in this place, as well as those that are watching online, in the name of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவர்களையும் ஆன்லைனிலே கவனிக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். With these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு உங்கள் கவனத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். If you have your Bibles and if you are physically able, உங்களுடைய கரங்களிலே வேதாகமங்கள் இருந்து உங்களால் எழுந்து நிற்க முடியுமானால் please stand with us to honor the reading of God's தேவனுடைய Word. வார்த்தை கனப்படுத்தும்படியா நீங்கள் யாவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I'd like to read three different portions of scriptures. 3 வித்தியாசப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்க இருக்கிறோம். Job chapter number 23, verse number 10. யோபு சரித்திர புஸ்தகம் 23வது அதிகாரம் 10ஆம் வசனம். James chapter number 1, verse number 12. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். Then finally we'll go to 1 Peter chapter 1 and verse number 7. அதன் பின்பாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். Job 23:10, it says, "But he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold." யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். James chapter number 1 and verse number 12. "Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord hath promised to them that love him." யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 1 Peter chapter 1 and verse number 7, it says that the trial of your faith, being much more precious than of gold that perisheth, though it be tried with fire, might be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes for நாம் a word நம்முடைய of தலைகளை prayer. வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, in Thine name, the name of the Lord Jesus Christ, we come approaching Thee to the throne of Thine grace. உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் நெருங்கி வந்து நிற்கிறோம். We thank You, Lord, for Your goodness, for Your grace, for Your life, for Your mercy upon each and every one of us. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு நேராக நீர் கருணமதித்த நீர் அளவில்லாத கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Without You, we are simply non-existent. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. You have said in Your word, "Without me, ye can do nothing." ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்ற விதமாக நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. Thank You, Lord, for Your calling and for Your choosing and for Your benevolence to watch over each and every one of us. ஆண்டவரே, உம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை போஷித்து பராமரித்து வருகிற பாதுகாப்புக்குமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we pray for Your special grace this evening. ஆண்டவரே தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய விசேஷித்த கிருபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray that You will speak to each and every heart that is gathered here in this place, and also those that are watching it ஆண்டவரே, online. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீர் இடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆன்லைன்ல இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May the அப்புறப்படுத்துகிறேன். liberty of Your Spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Anoint these lips to speak an anointed உம்முடைய word. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என்னை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear and every hearts
hearts to receive your word. ஆண்டவரே கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் நீர் அபிஷேக வேணுமாய் ஜெபிக்கிறேன். Bind all the power of darkness once again in your mighty name. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே மீண்டுமாய் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறாயா. We declare that all the glory, honor and praise is yours and yours alone. சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். We ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற பெற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். As most all of you know that we were talking a series on the subject believers maneuver through crisis on the Thursday evenings. வியாழக்கிழமை மாலை நேரங்களிலே தொடர் போதனையாக நீங்கள் யாவரும் நிறைய அதிகமான பேர் அறிந்திருக்கிறபடி தங்களுக்கு நேரிடுகிற நெருக்கங்களிலே ஒரு விசுவாசி அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாம் தியானித்து வந்தோம். And I would like to continue from where I left off, and I hope that these series of messages will be continued every Wednesday evening. எந்த இடத்திலே நான் விட்டனோ அதிலிருந்து நான் தொடர்கிறேன். இனி வருகிற நாட்களிலே புதன்கிழமை மாலை வேளைகளிலே இந்த ஆராதனை நடைபெறும். So I would like for those that are watching it online to tune in every Wednesday at 7 p.m. எனவே ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்காக நான் இதை அறிவிக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளவும். There won't be any broadcast or any services on Thursday evenings from now on. இன்றையிலிருந்து வியாழக்கிழமைகளிலே எந்த ஒரு ஆராதனையுமே ஆன்லைன்ல கிடையாது, நேரடியாக கிடையாது. And for the last few weeks we are talking about the test of faith in the life of a believer. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் பரீட்சை எப்படி என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். And in the last week I began speaking to you certain things about how God tests our faith with fire. கடந்த வாரத்திலே நம்முடைய விசுவாச பரீட்சையை எப்படி அக்னியினாலே ஆண்டவர் சோதித்து தருகிறார் என்கிறதை குறித்து பார்த்தோம். So this fire is not a destroying fire, but it is a refining fire. இந்த அக்னி நம்மை அழிக்கிற ஒரு அக்னி அல்ல, இது நம்மை சுத்திகரிக்கிற ஒரு அக்னி. It makes us pure. அது நம்மை சுத்தமாக்க கூடியது. You know, Job, he understood this because he went through the test of faith in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாச பரீட்சையிலே கடந்து போன யோபு அதை நன்றாக அறிந்ததினாலே அவர் சொல்லுகிறார் விதமாய். He said, but he know the way that I take, when he hath tried me, I shall come forth as gold. நானாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Every gold, it is tested with fire to check for its purity. அந்த பொன்னானது அதனுடைய சுத்தத்துக்காக ஒவ்வொரு முறையும் அது சுத்தி அக்னியினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. And even Apostle Peter, when he wrote his epistle to the saints of the church in the New Testament, he said that the trial of your faith being much more precious than that of gold that perisheth, though it be tried with fire, might be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் சபைக்கு எழுதி அந்த வசனத்திலே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். See, we have great cloud of witnesses in the Holy Scriptures. பரிசுத்த வேத வசனங்களிலே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். We see the test of faith of many heroes of faith. அநேக விசுவாச பரீட்சையிலே கடந்து போன விசுவாச வீரர்களின் பட்டியல் நமக்கு நன்றாக தெரியும். And everyone that gone through the test of fire in their life, அவருடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாச அக்னியிலே பரீட்சையிலே கடந்து போன பரிசுத்தவான்கள், every hero of faith that went through the test of fire in their life, அவருடைய வாழ்க்கையின் விசுவாச பரீட்சையிலே கடந்து போன அந்த விசுவாச வீரர்கள், they never failed. அவர்கள் ஒரு காலம் தோற்று They போகவில்லை. all came out on the other side. அவர்கள் எல்லாரும் வெற்றி அடைந்து அடுத்த கரையிலே வந்து நின்றார்கள். Like Job said, they all came forth as gold after they were tried. அவர்கள் எல்லாரும் அந்த அக்னியினாலே சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக அடுத்த கரையில் வந்து So we need to நின்றார்கள். understand this test of fire won't destroy us. எனவே இந்த விசுவாச பரீட்சையின் அக்னியானது நம்மை அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. It would add value to our life. நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு அதிக மதிப்பை கூட்டக்கூடிய
பார்க்கக்கூடிய ஒன்று. Many times people think they don't have any value in their life. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தங்களை குறித்து நினைக்கிற காரியம் என் வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்று. Some people value their life by material wealth. அநேகர் தங்களை குறித்து மதிப்பிடுகிறது உலக பிரகாரமான அந்த பொருட்களினாலே உண்டான மதிப்பை. Some people value their life by their community, by their status in this world. சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சமுதாயத்திலே தங்களுக்கு எப்படிப்பட்டதான அந்தஸ்து என்னப்பட்ட ஒரு கம்யூனிட்டில இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. Some people value their life with the education that they have. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட கல்வியினாலே தங்களை மதிப்பீடு செய்கிறார்கள். But the real value of a believer, ஒரு விசுவாசியுடைய உண்மையான மதிப்பு என்னவென்றால், it can be understood only when they come out of the test of faith in their life. விசுவாச பரீட்சையில் அவர்கள் வெளிவந்தால் தான் அவருடைய மதிப்பு என்னவென்று தெரியும். That is how God values his people. தேவன் தம்முடைய ஜனங்களை மதிப்பிடுகிறது அவிதமாகவே அவர் மதிப்பிடுகிறார். God did not value Job by the wealth that he had. யோபு செய்த கிரிகளின் நிமித்தமாய் அவனை மதிப்பீடு செய்யவில்லை தேவன். Yes, God knew that he was a perfect man. அவன் அந்த பரிபூர்ண உண்மையுள்ள மனுஷன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். Yes, he was an upright man. அவன் உத்தமன். Yes, he was a man that feared God. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். Yes, he was a man that eschewed evil in his life. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்பதை அறிந்திருந்தார். But that's not how God evaluated the life of Job. இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை மதிப்பீடு செய்வதாக இல்லை. Job said in the pinnacle of his test, தன்னுடைய விசுவாச பரீட்சையின் உச்சகட்டத்திலே யோபு சொன்னது, when he hath tried me, I shall come forth as gold. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். The value, the preciousness of our life is really understood when we come out of the test of faith. நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு என்னவென்றால் அந்த சோதனையில அந்த அக்கினி பரீட்சையிலிருந்து நாம் வெளியே வரும்போது உண்டாகிற மதிப்புதான் உண்மையான மதிப்பு. And how does God put the faith of his people into test? நம்முடைய ஜனங்களை எவ்விதமாய் அந்த பரீட்சையில தேவன் வைக்கிறார். Last week we saw the life of Abraham. கடந்த வாரம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். And we saw the life of the widow woman in Zarephath. அது மாத்திரமல்ல சாரிபாத் ஊரில் இருந்த விதவை பற்றிய காரியத்தை In பார்த்தோம். both of their lives, இரண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே we saw in the scriptures வேதவசனங்களிலே பார்த்தபடி that God expected for them to give up something that was precious in their life. அவர்களுக்கென்று விலையேற பெற்ற ஒன்றாய் வைத்திருக்கிறதை தேவன் அவர்களிடத்திலிருந்து தனக்கு கொடுக்கும்படியாய் எதிர்பார்த்தார். God expected them to give up something that was very valuable and very precious and very dear to them in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே விலை மதிக்க முடியாததாய் அவர்கள் தாங்கள் அதற்கு விசேஷித்த விதமாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எது என்று நினைத்தார்களோ அதை தனக்கு தரும்படியாய் தேவன் கேட்டார். God spake and said to Abraham, take now thy son, thy only son. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நேசகுமாரன் ஏகசுதனை எனக்கு நீ தகன பலியாக கொடு. And through the prophet he spoke to the widow woman in Zarephath and said, take that last meal in the barrel and the little last oil in the cruse and make a bread for me. அதேபோல தீர்க்கதரிசி மூலமாய் அந்த சாரிபாத் ஊரில் இருந்த அந்த விதவையினிடத்தில் இருந்த கலயத்தில் இருந்த கொஞ்சம் மாவும் எண்ணெய் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தனக்கு தரும்படியாக கேட்டார். But these people, they believed what the Lord said. ஆண்டவர் சொன்ன காரியத்தை இந்த இரண்டு பேருமே விசுவாசித்தார்கள். They still believed the promise that God gave them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது தங்கள் விசுவாசத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். Even though what God wanted them to do contradicted the promise that God gave them, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு முரண்பாடான காரியங்களை அவர்கள் செய்யும்படியாக தேவன் சொன்னபோதும் கூட they still believed God and did what the Lord asked them to do. இன்னும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அதை பிடித்துக் கொண்டவர்களாய் நின்றார்கள். Because these people, they know God very well. They knew God very well. ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்தவர்களாய் They இருந்தார்கள். personally knew him. தனிப்பட்ட விதத்திலே அறிந்தவர்களாய் இருந்தார்கள். They had a very close relationship with அவரோடு him. தனிப்பட்ட விதத்திலே ஒரு ஐக்கிய உறவு அவர்களுக்கு And that is why they believed every word the Lord said. அதனால ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். They knew that he would never leave them or never forsake them. அவர்களை ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார், விட்டுவிட மாட்டார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு. Today let's go on to the second thing by which God puts our faith into test. இந்த நாளிலே இரண்டாவது நிலையாக நம்முடைய விசுவாசம் எவ்விதமாய் பரீட்சிக்கப்படுகிறது அது என்பதை நாம் பார்க்கலாம். Sometimes சில நேரங்களிலே God allows his people to be led in a very difficult way. சில கஷ்டமான பாதைகளுடன் தேவன்
கடந்து போகும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார். Let's go to the book of Deuteronomy chapter number 8 and verse number 2. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு And this was what the Lord was speaking to the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் பேசி சொன்ன காரியம். We all know about the history of the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருடைய சரித்திரம் என்னது என்பதை நாம் யாவரும் நன்கு அறிவோம். There were few men and few women when they came into Egypt. சில பேர் மாத்திரமே அந்த எகிப்திலிருந்து வந்தவர்களாய் During the days of Joseph. யோசேப்புடைய காலத்திலே அவர்கள் But the Lord blessed them and they multiplied and they increased greatly in the land of Egypt. அந்த எகிப்துக்கு வந்த சொற்ப பேரை தேவன் அங்கே பலுகி பெருக பண்ணினார். But after the life of Joseph there came a Pharaoh that knew not anything about Joseph. யோசேப்பு கடந்த பின்பாக யோசேப்பை அறியாத புதிய பார்வோன் ராஜா வந்தவுடனே And that Pharaoh was astonished by the multiplication of the people of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நாட்டிலே அவர்கள் பலுகி பெருகுகிறதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். Maybe he feared that they would overcome him and that's why they put them into bondage. ஒருவேளை அவன் பயந்திருக்கலாம், இப்படியே பலுகி பெருகி நம்மளை அடிமைத்தனம் பண்ணி நம்ம தேசத்துக்குள்ள நம்மளே ஆண்டுவாங்களோ என்று சொல்லி அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்க. And almost that bondage continued for 400 years according to the scriptures. அந்த வேத வசனத்தின்படியா 400 வருஷங்கள் அது கடந்து போனது. But the Lord remembered his promise. ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்தார். The Lord remembered the promise that he gave to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்தார். The Lord remembered the promise that he gave to Jacob when Jacob asked the Lord before he went into Egypt. எகிப்துக்கு போவதற்கு முன்பாக யாக்கோபு தேவனிடத்திலே கேட்டான். தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நினைவு கூர்ந்தார். The cry of the people came before the presence of God. அந்த ஜனங்களுடைய அழுகுரலானது தேவனுடைய சந்நிதியிலே அவருக்கு முன்பாக. And the Lord delivered them from the land of Egypt, from the bondage in Egypt. அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து தேவன் அவர்களை வெளிமீட்டார். And he did not make the journey totally easy for them. அவர்களுக்கு அந்த பிரயாணம் வெளியே வந்த பின்பான பிரயாணமானது சுலபமான ஒரு பிரயாணமாய் தேவன் அனுமதிக்கிறார். Yes, God provided for them, God protected them. தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சந்தித்தார், அவர்களை பாதுகாத்தார். But as we read the scripture, the path in which God led them, ஆண்டவர் அவர்களை நடத்தி சென்ற அந்த பாதையை குறித்து நாம் வாசிக்கும்போது they faced hurdle after hurdle in their lives. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தடங்களுக்கு மேலான ஒரு தடங்கள் உண்டாயிற்று. But they failed to believe God in each and every hurdle because God made them to cross each and every hurdle. ஒவ்வொரு தடங்களையும் தேவன் தான் அவர்களுக்கு அனுமதித்தார். அதை நாம் கடந்து போக வேண்டும் என்கிற காரியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள், உணராதிருந்தார்கள். The 10 plagues in Egypt before they left the land of Egypt, it was a mighty work of God right before their eyes. அந்த எகிப்து தேசத்தை விட்டு அவர்களை விடுவித்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஒரு 10 வாதைகளை தேவன் அங்கே அவர்களுக்கு முன்பாக அனுமதித்தார். அதை அவர்கள் கண்ணார கண்டார்கள், பலத்த கையினாலே விடுவித்தார். When the Red Sea came before them, the Lord opened the sea and they walked through the dry land. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் வந்து நின்றபோது ஆண்டவர் அதை பிளந்து உலர்ந்த தரை வழியாக அவர்களை கடத்தி சென்றார். He made them to be led by the pillar of cloud by day and the pillar of fire by night. அது மாத்திரமல்ல, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி சென்றார். When the waters of Marah were bitter, God told Moses to cut down a tree and be thrown on the water, and the bitter waters were made sweet. தண்ணீர் கசப்பாய் இருந்தபோது அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை வெட்டி அதிலே போடும்படியாக சொன்னார். When in Rephidim there was no water, God told Moses to go and smite the rock, and the waters came out of the rock. அவர்கள் தொடர்ந்து பிரயாணப்பட்டு ரெவிதீமுக்கு வந்தபோது அங்க குடிக்க அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து கன்மலையை அடிக்கும்படியாக சொன்னார். அங்கே தண்ணீர் வந்தது. Every morning, every evening, God fed them with manna that came from heaven that tasted like wafers of honey. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு நேராய் மன்னா விழுந்தது. அது தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. So though God led them through difficult ways and difficult paths, இவ்விதமான கஷ்டமான பல பாதைகளிலும் கஷ்டமான பல சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களை God was faithful to protect them and to provide for them. அவர்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். And in Deuteronomy chapter number 8 and verse number 2, ரோமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலே the Lord was telling them as to why he led them through that way. ஏன் அப்படிப்பட்ட
பாதைகளிலே அவர்களை கடத்தி சென்றார் என்பதற்கான காரணத்தை And the சொல்கிறார். scripture here reads like this, and thou shalt remember all the way which the Lord thy God led thee these 40 years in the wilderness to humble thee and to prove thee, to know what was in thine heart, whether thou wouldest keep his commandments or no. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. The scripture says, the Lord led you these 40 years in the wilderness to humble thee, to prove thee, and to know what was in your heart, whether you would keep his commandments or not. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்தி அவர்கள் கட்டளைகளை அவர்கள் கைக்கொள்வார்களோ கைக்கொள்ள மாட்டார்களோ என்று அவர்கள் இருதயத்தை சோதித்து அறியும்படிக்காய் அந்த 40 வருஷம் அளவும் இந்த வனாந்தரத்தில் அவர்களை So நடத்தினார். sometimes God leads his people through difficult path just to know what is in their heart. சில நேரங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை விதமான கடினமான கஷ்டமான பாதைக்குள்ளே நடத்துகிறார். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் என்ன எப்படிப்பட்டதை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறியும்படி. God wants to bring out to what is in the hearts of his people. தம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது அதை வெளியே கொண்டு வரும்படியாய் நடத்துகிறார். That is the reason he puts them through difficult way and difficult path. அந்த காரணத்தினாலே இந்த கஷ்டமான பாதைகளிலே அவர்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். Whether we would keep the commandments or not in the toughest of times must be known. அந்த கடினமான அந்த பாதையின் அந்த நேரத்திலும் கூட அவர் தம்முடைய கட்டளைகளை அவர்கள் கைக்கொள்கிறார்களா அதை நினைவு கூறுகிறார்களா என்பதை அறியும்படியா. It's easy to keep the word of God when things are good in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் சரியாய் இருக்கும்போது ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்வது மிகவும் சுலபம். When everything is normal, it is easy to obey the commandments of God. காரியங்கள் எல்லாம் எப்பவும் லகுவாய் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது சுலபம். When everything is easy and pleasant, it is easy to keep the commandments of God. தேவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக நாம் சமாதானமாக அமைதியாக இருக்கும்போது கைக்கொள்வது சுலபம். But God wants to see when things get tough and difficult in the life of a believer. ஆனா ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் கஷ்டமாக கடினமாகும்போது Whether we are still believing him, இன்னும் அவரை நாம் நம்புகிறோமா, whether we are still believing in the integrity of his word, அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறதிலே உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய், whether we still will keep the commandments of God is what he wants to know, is what he wants to prove to us. அவருடைய அந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலையிலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை அவர் சோதித்து அறியும்படியாய் அப்படி அனுமதிக்கிறார். Many times the devil deceives the people of God அநேக நேரங்களிலே அவருடைய பிள்ளைகளை பிசாசானவன் வஞ்சிக்கிறார். by telling them that it is difficult to keep the word of God in our lives during tough times. நம்முடைய கடினமான கஷ்டமான சூழ்நிலையின் நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை கட்டளையை நாம் கைக்கொள்வது மிகவும் கடினம் என்று வஞ்சிக்கிறார். The devil would whisper in the hearts of the people, this is not good all the time. இந்த விதமான ஒரு காரியத்தை தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்தின் செவிகளில் அவன் வந்து சொல்லுகிற காரியம், அப்பா இது சுலபம் இல்லை, கையாள முடியாது. You can keep it when things are good. ஆனா நீ காரியங்கள் நன்றாக இருக்கும்போது வேணா நீ கைக்கொள்ள முடியும். You can believe God and walk in his ways and everything is normal in your life. எல்லாமே சாதாரணமாய் நார்மலா இருக்கும்போது உன்னுடைய காரியங்கள் இருக்கும்போது நீ தேவனுடைய கற்பனை கைக்கொள்ளலாம். But the word of God cannot be kept all the time. ஆனா தேவனுடைய வார்த்தை எல்லா நேரமும் இப்படி கைக்கொள்ள முடியாதுப்பா. Sometimes you have to compromise. சில நேரம் நீ அதோட ஒத்துதான் போகணும். Sometimes you have to take the bypass route. சில நேரம் ஒரு குறுக்கு வழி எடுத்து நீ போகலாம். Sometimes you have to deviate from what God has said. தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு வித்தியாசப்பட்டு திரும்பி நீ போகலாம். Even when the Lord spoke about the parable of the sower, அந்த விதைக்கிறவனுடைய விதையை பற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது he talked about the 4 different types of grounds. வித்தியாசப்பட்ட நிலங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். The wayside, the stony ground, the thorny ground and the good ground. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையிலே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடத்திலே நல்ல இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள். The seed is the word of God. விதை தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. And the ground is the hearts of his people. நிலமானது ஜனங்களுடைய இருதயமாய் இருக்கிறது. And as God is sowing the seed of his word through his spirit, வார்த்தையாகிய வித்தை நம்முடைய ஆவியினாலே ஜனங்களுடைய இருதயத்தில் அவர் விதைக்கும்போது it falls on 4 different types of hearts. அது விழுகிற இடம் 4 விதமான நிலங்களிலே விழுகிறது. The one that falls
falls on the wayside, அந்த வழியேறியே விதைக்கப்பட்ட விழுந்த விதையானது it doesn't fulfill the purpose for which God sows His தேவன் word. எதற்காக அந்த நிலத்திலே விதைத்தார் விழுந்ததோ அதனுடைய நோக்கத்தை It's an நிறைவேற்றாது. unfruitful ground. அது வந்து பலன் கொடாத ஒரு நிலமாய் போகிறது. And people who have their hearts like a stone, it also doesn't yield the fruit for which God sows His இரண்டாவது வகை word. நிலமான அந்த கற்பாறை நிலம் தங்கள் இருதயம் கல்லை போன்ற இருதயமுடைய ஜனங்களுடைய இருதயத்தில் விழுந்த வித்தும் அந்த வார்த்தையும் பலனில்லாமல் போகிறது. Even the thorny ground, the purpose for which God sows His word is not accomplished in their life. இடத்திலே விதைக்கப்பட்ட விழுந்த அந்த தேவனுடைய வசனமும் பலன் கொடாமல் போகிறது. And the ones whose heart is like a good ground, their life, they yield fruit 30, 60 and 100-fold, Jesus said. நல்ல நிலம் போன்ற இருதயமுடையவர்கள் இருதயத்தில் விதைக்க விழுந்த வார்த்தையானது தான் 30, 60, 100மாக அது பலன் கொடுக்கிறது. In that the Lord explains why these three different types of ground doesn't give its fruit. இந்த ஓமையிலே மூன்று விதமான நிலங்கள் ஏன் கனி கொடுக்கல பலன் கொடுக்கல என்று ஆண்டவர் அங்கே In the thorny ground, the scripture says, கற்பாறை இடத்திலே விழுந்த விதையானது when afflictions and persecutions come for the sake of His word, அவருடைய வார்த்தை நிமித்த உபத்திரவம் துன்பமும் வந்தவுடனே they easily fall away. அவர்கள் உடனே வெளியே போகிறார்கள். They forget the word of God. தேவனுடைய வார்த்தையை மறந்து They போகிறார்கள். cease believing on what God has தேவன் said. சொன்ன காரியத்தில் அவர்களால் நிலைத்து இருக்க முடியல. What they followed at one time, they don't follow it anymore. ஒருமுறை எதை பின்பற்றி வந்தார்களோ அதை தொடர்ச்சியாக அவர்களால் பின்பற்ற முடியல. What they believed God before, they don't believe it anymore. அதற்கு முன்பாக எதற்காக தேவனை அவர்கள் விசுவாசித்தார்களோ தொடர்ந்து விசுவாசிக்க Because they are not able to stand for the word when afflictions and persecutions come. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரமும் துன்பமும் வந்தவுடனே விதைக்கப்பட்ட அவர்கள் உள்ளத்திலே விழுந்த அந்த வசனத்தினாலே அதை மேற்கொள்ள அவர்கள் முடியாமல் The போகிறார்கள். scripture says they are easily offended. அவர்கள் சுலபமாக இடறி போகிறார்கள். See, God wants to test this in our life. இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்க God விரும்புகிறார். wants to prove to His people that the voice of the enemy that he whispers that God, word of God cannot be kept all the time is a lie. அந்த பிசாசானவன் வந்து தேவனுடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலைகளிலும் நீ கைக்கொள்ள முடியாது என்று அவன் சொல்லுகிற காரியத்தை தேவனுடைய ஜனங்கள் செவி கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை சோதித்தறிய விரும்புகிறார். If we are born again genuinely by the incorruptible seed of God's word, தேவனுடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே உண்மையாகவே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோமானால், and if we are growing in our faith life according to the sincere milk of the word of God, தேவனுடைய அந்த கலங்கமில்லாத ஞானப்பாலின்படியாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைந்திருப்போமானால், we have to be built up in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம். And like I have told you many times, நான் அநேக முறை சொன்னது போல eating makes us grow, சாப்பிடுவது நாம் வளர்ச்சி அடைய but செய்கிறது. only exercising will make us strong. ஆனா அந்த பயிற்சி தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. We grow in faith by consuming the sincere milk of God's word. நாம் விசுவாசத்திலே வளர்வதற்கு இந்த கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்வதினாலே வளர முடியும். But Apostle Jude writes in his epistle, we have to be built up in faith. ஆனா யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது விசுவாசத்திலே நாம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார். It's not only enough to grow in faith, but it is also be good and necessary to be built up in faith. விசுவாசத்திலே நாம் வளர்ந்தால் மாத்திரம் போதாது, நாம் விசுவாசத்திலே கட்டப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். How do people grow? எப்படி ஜனங்கள் A வளர்கிறார்கள்? baby that is born, it grows because it consumes food. குழந்தை பிறந்த குழந்தை சாப்பாடு உண்ணுவதனால அது வளர்ச்சி But if that person that is growing want to build up his muscles, ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய சதையை சரீரத்தை அவர் புஷ்டியாக்க வேண்டுமானால், if he wants to build up his arms, if he wants to build up his shoulders, இல்ல தன்னுடைய மாம்ச சதைகளை அவர் உருவாக்க வேண்டுமானால், what does he have to do? செய்ய வேண்டியது என்ன? He has to lift weights. அதிகமான பாரங்களை அவர் சுமக்க He has to வேண்டும். handle the pressure of weight in his body. தன்னுடைய சரீரத்திலே அந்த பாரத்தை சுமந்து அந்த அழுத்தத்தை அவர் கொடுக்க That is why many people go to gymnasium. அதனாலதான் பயிற்சி நிலையத்துக்கு அநேகர் They செல்கிறார்கள். lift a lot of weights. அவர்கள் அதிகமான பாரத்தை They சுமக்கிறார்கள். want to handle the pressure in their physical body. தங்களுடைய சரீரத்திலே அந்த பாரமான காரியங்களை தூக்கி சுமந்து அழுத்தங்களை அவர்கள் What செய்கிறார்கள். happens when they handle the pressure in the physical body? அந்த சரீரத்திலே அந்த அழுத்தங்களை அவர்கள் செய்யும்போது என்ன நடக்கிறது? When they lift weights and handle the pressure in their physical body, அந்த பாரங்களை சுமந்து அந்த அழுத்தத்தை தங்களுடைய சரீரத்துக்கு அவர்கள் the கொடுக்கும்போது muscles don't grow, they are built up. அந்த சதையானது வளராது, அது கட்டப்படும்.
கட்டப்படுகிறது. Because it is already grown, because they consume food. சாப்பிட்ட சாப்பாடுனால ஏற்கனவே அது வளர்ந்து போயிடுது. But after growing, they want to build up their muscles and become strong. வளர்ந்த பின்பு அந்த மாம்சமானது அது கட்டப்பட வேண்டும். That is the same way God wants us to grow spiritually. அப்படித்தான் ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக நாம் வளர்ச்சி. It's one thing to grow in faith by consuming the sincere milk of His word. கலங்கமில்லாத ஞானப்பழம் அவருடைய வார்த்தையை உட்கொள்வதனாலே விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவது ஒரு காரியம். But it is another thing that we need to be built up in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டப்படுவது இன்னொரு காரியம். And if we have to be built up in our faith, நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டப்பட வேண்டும். we have to face tough and difficult times in living this faith life. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டும். As we are believing the word of God, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். as we are doing all our best to live our life according to the scriptures, வேத வசனங்களின்படியாக நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறோம். as we are following this infallible word, விலமதிக்காத முடியாத வார்த்தையை நாம் பின்பற்றுகிறோம். as we honor God by obeying His word in each and every day of our life, நாளிலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கடைப்பிடித்து வாழ்கிறோம். yes, we will face persecution for the sake of the word. வசனத்தின் நிமித்தமாய் உபத்திரவத்தை நாம் சந்திக்கிறோம். Yes, God will allow difficulties for the sake of the word, தேவன் இந்த வார்த்தை நிமித்தமாய் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுமதிப்பார். because He wants to prove our faith. நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பரீட்சித்து நிரூபிக்கிறார். He wants to see what is in our heart. இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை காண்பார். Yes, we are believing God and obeying Him and things are good in our life. விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அதன்படியாய் நாம் வாழ்கிறோம். But what are we really doing when things are not right in our life? நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் சரியில்லாத போது உண்மையாக நாம் என்ன செய்கிறோம்? Are we faithful when we face a hopeless circumstance? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோமா? Are we still standing for the word in our integrity if we face difficult circumstances? தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையிலே உத்தமமாய் அந்த கடினமான கஷ்டமான சூழ்நிலையை நாம் நிலைத்து நிற்கிறோம். When people go through tough times in their faith life, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் many times they complain. அநேக நேரங்களில் அவர்கள் புகார் பண்ணுவாங்க. They are saddened. அவர்கள் அதை குறித்து வருத்தப்படுவார்கள். They feel God is hurting them. ஆண்டவர் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார். Oh, I stood for faith. Look at what things are happening in my life. எவ்வளவு நின்ன பாருங்க, இப்ப காரியம் எவ்வளவு ஆயிப்போச்சு. Why did God allow this in my life? ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதித்தார். Why is time and again leading me through a difficult and tough circumstance? அந்த கஷ்டமான கடினமான சூழ்நிலைக்குள்ள தேவன் என்னை Like the scripture says, why the Lord is humbling me? ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்துகிறார். Why He is proving me time and again? மறுபடியும் அவர் நிரூபிக்க என்னை சிறுமைப்படுத்துகிறார். Well, the answer is in the same scripture. அதே வசனத்திலே அதுக்கான பதில் Because He wants to know what is in our heart. தேவன் நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறார். He wants to know who we really are. உண்மையாகவே நாம் யார் அவருக்குள் என்பதை நாம் அறிய வேண்டும். He wants to know what is the core of our life. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் சாராம்சம் எதுவாக இருக்கிறது? Praise the name of the living God. What is in our heart? நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது? For example, if you take an apple fruit, உதாரணத்துக்கு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க. where do you find the seed? எங்கே அந்த விதையை நீங்க கண்டுபிடிப்பீங்க? If you want to find the apple seed, நீங்கள் அந்த ஆப்பிள் விதையை கண்டுபிடிக்கலாம். it will be right down in the middle. அது நடு பகுதியிலே இருக்கும். If you don't cut through the apple, அந்த நடு பகுதியோடு நீங்கள் நறுக்குனீங்க. if you don't pierce through the apple, அந்த நடு பகுதியோடு நீங்கள் குத்தி if you don't go through the flesh on all the sides, you cannot reach the seed. எல்லா பக்கமும் சுத்தி வெட்டினாலும் நீங்க அந்த விதை கிட்ட போக முடியாது. To go to the seed and know the seed and see the seed, you have to cut through that apple. அந்த விதையை நீங்க பார்க்கணும், அந்த விதையை நீங்க எடுக்கணும், அதை நீங்க தொடணும்னா அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்க நறுக்கி போகணும். And cutting is a symbol of a painful process. எனவே இந்த வெட்டுகிறது என்பது ஒரு கடினமான கஷ்டமான வலியான ஒரு In the same way, அதே போலவே the scripture says, வேதவசனம் சொல்லுகிறது, we are born again by His seed. அவருடைய வித்தினால நாம் மறுபடியும் பிறந்தோம். And sometimes we have to be proved what kind of seed is in there. அந்த வித்து எப்படிப்பட்டதான வித்து நமக்குள்ள இருக்கிறது என்பதை அதை வந்து சோதித்து நிரூபிக்க. Are we really the seed of God? உண்மையாகவே நாம் தேவனுடைய வித்தா? What do we have to do நாம் செய்ய வேண்டியது என்ன? to find the seed that is in our heart? நம்முடைய இருதயத்திலே
எப்படிப்பட்டதான வித்து இருக்கிறது. Our life have to be cut through. நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாகமாக அது Our life has to be pierced through. நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவ போக வேண்டும். God will make us to go through the process that is painful. கஷ்டமான கடினமான வலியுள்ள ஒரு நிலைக்குள்ளே நம்மை கடந்து செல்லும். To know what is in our heart. நம்முடைய இதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிய. For us to know that we are really the seed of God. உண்மையாகவே தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். Because when we go through tough circumstances, கடினமான அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போகும்போது the devil will put a question in our mind. பிசாசு ஒரு கேள்விக்குறியை நம்முடைய சிந்தையில போடுவான். Are you really the seed of God? நீ உண்மையாகவே தேவனுடைய வித்தா? Even when Jesus was led by the Spirit of God into the wilderness, இயேசு கிறிஸ்து கூட ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். The scripture says he was led by the Spirit of God into the wilderness to be tempted of the devil. பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போகப்பட்டார். For the purpose of temptation he was led there. அந்த சோதிக்கப்படுவதற்காகவே அந்த நோக்கத்துக்காகவே கொண்டு போகப்பட்டார். And when the tempter came, அந்த சோதனைக்காரன் வந்தபோது what did he say when he opened up his mouth? அவன் வாய் திறந்து சொன்ன வார்த்தை என்ன? If you are the Son of God. நீ தேவனுடைய குமாரனே ஆனாய். See, he is the word made flesh. அவர் வார்த்தை மாம்சமான தேவன் அவர். Just 40 days before, 40 நாட்களுக்கு முன்பாக when he was baptized by John the Baptist in the river Jordan, யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்நானம் பெற்றார். there came a voice from heaven. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. What did that voice say? அந்த சத்தம் என்ன சொல்லிற்று? This is my beloved son, என்னுடைய நேசகுமாரன், in whom I am well pleased. இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். But after 40 days, 40 நாள் கழித்த பின்பு, after Jesus Christ went through the trial, இயேசு அந்த சோதனைக்குள்ளே கடந்து போகும்போது, after he fasted for 40 days and 40 nights, 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்த when he was weak and frail in his body, அவருடைய சரீரத்திலே சோர்வாய் பலவீனமாய் இருந்தபோது, the devil comes and he says, பிசாசு வந்து சொல்லுகிறார், if you are the Son of God. நீ தேவனுடைய குமாரனே ஆனாய். That's the same thing that happens அதுதான் நடக்கிறது. when we go through tough circumstances. கடினமான சூழ்நிலையிலே கடக்கும்போது, The enemy whispers in our mind, நாளை வந்து நம்முடைய காதுகளிலே அவன் எல்லாம் சொல்லுவான், are you really the Son of God? உண்மையாவே நீ தேவனுடைய பிள்ளையா? Are you really the daughter of God? உண்மையாவே தேவனுடைய மகளா? Are you really the seed of God? உண்மையாவே தேவனுடைய வித்தா? Yes, you read in the Bible you are born again by incorruptible seed. ஆமா, வேதத்திலே நீ வாசிக்கிற அழிவில்லாத வித்துனால நீ மறுபடியும். But look at what is happening in your life. இப்ப பாரு வாழ்க்கையில என்ன நடக்கிறது. Look at the shame you are facing in your life. வாழ்க்கையில சந்திக்கிற அவமானத்தை நீ பாரு. Look at the crisis that you are facing in your life. வாழ்க்கையில சந்திக்கிற நெருக்கத்தை பாரு. Look at the condition of your life. இந்த வாழ்க்கை நிலையை நோக்கி பாரு. You did good before you knew the Lord. இதற்கு முன்பாக நீ ஆண்டவருக்கு நன்மையான காரியங்களை But செய்தாய். after you claimed that you were born again, look at what is happening in your life. பிறந்து நீ அவருக்கு சொந்தமான பின்பு நடந்த காரியம் என்ன? He would put a question mark on your true identity. உங்களுடைய உண்மையான அடையாளத்தின் மீது பிசாசானவன் ஒரு கேள்விக்குறியை கொண்டு வருவான். And at that time, அந்த நேரம்தான் the Lord wants to prove to us who we really are. உண்மையாகவே நாம் யார் என்பதை தேவன் நிரூபித்து காண்பிக்கிறார். Praise the name of the living God. Like I told you, it is very easy to keep the commandments of God, to say hallelujah, praise the Lord, praise Him, worship Him when things are good in our life. நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் நார்மலாக நன்றாக இருக்கும்போது ஆண்டவருக்கு நாம் துதி செலுத்துவதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்வதும் மிகவும் சுலபம். But in the tough circumstances, ஆனா கடினமான நேரங்களிலே you still have to believe God. இன்னும் நீங்க தேவனை விசுவாசிக்க We still have to follow Him. இன்னும் நீங்கள் அவரை பின்பற்ற We வேண்டும். still have to stand in the integrity of His word. அவருடைய வார்த்தையிலே உத்தமமாய் நாம் நிற்க வேண்டும். Because God wants to prove to us we are His seed. ஏனென்றால் தேவன் அவருடைய சந்ததி அவருடைய வித்து என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். That's what He says, to know what is in thine heart. அதான் அவன் இருதயத்திலே இன்னது இருக்கிறது என்பதை நீ அறியும்படி. Whether you would keep His commandments or not. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள So when we மாட்டாயோ. go through tough circumstances in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளிலே நாம் கடக்கும்போது, when the Lord allows us to be led in a difficult way, ஆண்டவர் நம்மை கடினமான வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடத்திச் செல்லும். it is for a reason and it is for a season. அது ஒரு காலத்துக்கு அது ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் He will not lead us in a difficult way forever.
எல்லா காலமும் அந்த கடினமான பாதைக்குள்ளேயே தேவன் நம்மை நடத்துகிறவர் அல்ல. It's only a season. அது ஒரு காலம் வரைக்கும். The season of trial is a specified season. அந்த குறிப்பிட்ட காலம் தான் அந்த சோதனையின் காலம். As we go through the trial, we will also come out of the trial. நாம் அந்த சோதனைக்குள்ளே கடந்து உள்ளே போகும்போது போற மாதிரி போய் வெளியே வருவோம். Nobody can escape this. இதுல யாருமே தப்ப முடியாது. If we are really faith people, உண்மையாவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக we must go through the trial. நாம் இந்த சோதனைக்குள்ள கடந்து தான் And போவோம். we will go through the trial. கடந்து போகத்தான் ஆக வேண்டும். God will allow us to be led in difficult ways. தேவன் நம்மை கடினமான வித்தியாசப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடத்தி கொண்டு போகிறார். But some people they say, சிலர் சொல்வாங்க, oh, God will never leave you in a difficult lead you in a difficult way. ஆண்டவர் ஒரு காலம் உன்னை வித்தியாசப்பட்ட கடினமான பாதையிலே உன்னை நடத்த He will never put you in a tough circumstance. கடினமான சூழ்நிலைக்குள்ளே உன்னை வைக்க No, மாட்டார். He will definitely put, but He will be with us. ஆனா அங்க போடுவாரு, அந்த போடுகிற சூழ்நிலையில அவர் நம்மோடு கூட He will not leave us there and run away. அவர் நம்மை அங்க விட்டு விட்டு ஓடி போறவர் But He will leave us there in the spot and He will be with us. அவர் நம்மை விட்ட இடத்திலேயே நம்மோடு கூட இருக்கிறவர். He will walk with us. அவர் நம்மோடு கூட நடக்கிறவர். He will talk with us. நம்மோடு கூட பேசுகிறவர். He will help us to press through. நாம அதை கடந்து போவதற்கு நமக்கு உதவி செய்கிறவர். And the same God who put us into the fire will take us out of the fire. எந்த அக்கினிக்குள்ளே நம்மை கடத்தும்படியாய் வைத்தாரோ அதே தேவன் அந்த அக்கினியிலிருந்து நம்மை வெளியே கொண்டு The same Spirit of God that led us into the wilderness, He will bring us out of the wilderness. ஆவியானவர் வனாந்தரத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்தாரோ அதே ஆவியானவர் இந்த வனாந்தர பாதையிலிருந்து நம்மை வெளியே The கொண்டு Spirit of God will never lead us in greener pastures all the time. தேவனுடைய ஆவியானவர் எல்லா காலத்திலும் பசுமையான புல்வெளியிலே உன்னை மேய்த்து கொண்டு போக மாட்டார். If He would lead us in greener pastures all the time, அவர் அப்படி எல்லா நிலைகளிலும் உன்னை பசுமையான புல்வெளியிலே நடத்தி கொண்டு we போவார். cannot be built up in our faith. நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டப்பட முடியாது. We cannot grow strong in our நம்முடைய faith. விசுவாசத்திலே நாம் பலமடைய முடியாது. That is why sometimes He would lead us in difficult circumstances. அதனாலதான் சில நேரங்களிலே நமக்கு கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். That's how the Lord led the children of Israel. அப்படியாகத்தான் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் நடத்தி சென்றார். Yes, the Red Sea came. சமுத்திர சமுத்திரம் வந்தது உண்மைதான். Yes, they had to face a circumstance where they had to drink bitter water. அவர்கள் ஒரு கசப்பான தண்ணீரை குடிக்கும்படியாக நேர்ந்தது, அது உண்மைதான். But the question is, did they really drink the bitter water? உண்மையாவே அந்த கசப்பான தண்ணி அவங்க குடிச்சாங்க? No, God was with them. தேவன் அவர்களோடு கூட இருந்தார். As they were facing the waters of Mara, அந்த மாராவின் தண்ணீரை அவர்கள் கசப்பேற்று சந்தித்தபோது God was with them. தேவன் அவர்களோடு கூட That's why God told Moses, cut down the tree and throw it on the water. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி அந்த தண்ணீரை போடும்படியாக And the bitter waters were made sweet. அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிச்சு. And then they drank the sweet water. அதன் பின்பாக மதுரமான தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். The same way, when we find the bitterness of our life, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகளை நாம் சந்திக்கும் when we go through bitter circumstances in our life, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலைகளுக்குள்ள நாம் கடந்து போகும்போது don't think that God has flown away somewhere. தேவன் நம்மை விட்டுட்டு எங்கோ போய்ட்டார் என்ற அர்த்தம் அல்ல. He is with us always. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். Like Jesus said, I am with you always, even unto the end of the world. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வரை சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். He said, I will never leave you, I will never forsake you. நான் உன்னை ஒரு காலம் விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. The circumstances may look like that He has left us. அந்த சூழ்நிலையை பார்த்தா உன்னை விட்டுட்டு ஓடி போனது போல தெரியும். But my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, the presence of a bad situation in our life, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மோசமான கடினமான சூழ்நிலை, the presence of storms in our life, நம்ம வாழ்க்கையில கடினமான அந்த காற்றை போன்ற சூழ்நிலை, the presence of trials and temptations in our life, நம்ம வாழ்க்கையில உண்டான அந்த சோதனைகளும் அந்த கஷ்டங்களும், the presence of challenges and storms in our life, சவாலை போன்ற காற்றுகள் எதிர்காற்றுகள் நம்ம it is not an indication of the absence of God's அது presence. தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு இல்லாததை காட்டுவது அறிகுறி அல்ல. Many people have this misunderstanding, அநேகருக்கு இதை குறித்த ஒரு தவறான எண்ணம் and உண்டு. this misunderstanding leads many people to unbelief. இந்த தவறான புரிந்து கொள்வதனாலே அவர்களுக்கு ஒரு அவிசுவாசத்து பாதைக்குள்ள அவர்கள் And unbelief is sin in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவிசுவாசம் பாவமாகும். God is with us all the time. தேவன் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். Even when we sin, God is with us.
நாம் பாவம் செய்யும்போது கூட நம்மோடு கூட இருக்கிறார். Many people when they hear this they may curse me, I don't know. அநேகர் இந்த வரியை கேட்டவுடனே ஸ்டேட்மென்ட்டை கேட்டவுடனே என்ன சபிப்பாங்க. I tell you, when a believer sins, ஒரு விசுவாசி பாவம் செய்யும்போது God is with him. தேவன் அவனோடு கூட தான் இருக்கிறார். For what? என்னத்துக்காக? Not to encourage him to sin, அந்த பாவம் செய்யறதுக்கு அவனை உற்சாகப்படுத்த, but give him the conviction what he is doing is wrong. என்ன செய்கிறான், என்ன தவறு செய்கிறான் என்கிறத அவனுக்கு அறியறதுக்காக அவனை தெரியப்படுத்த. Because he is a seed of God, he is a believer. அவன் தேவனுடைய வித்து, அவன் ஒரு விசுவாசி. He will never leave him nor forsake him. He will always be with him. அவனை அவர் விட்டு விலகுறதில்லை, அவனை கைவிடுவதில்லை. எப்போதும் He will always convict him. எப்போதும் அவனை கடிந்து He will chastise him. அவனை சிட்சிக்கிறார். He will use the rod of correction. அநேக திருத்தங்களை செய்யும்படியாய் அவனோடு கூட இருக்கிறார். Praise the name of the living God. He never leaves us. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு, No matter whatever the circumstances are, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Even though God led these people in a difficult way for 40 years. 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வித்தியாசமான கடினமான சூழ்நிலைகளிலே அவரை கடத்தி கொண்டு வந்தார். Did the pillar of cloud leave them? அந்த அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்தி கொண்டு போனது. Pillar of cloud leave them? மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்னாக போனது. Did the pillar of fire leave them? இல்ல, அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு வெளியே போனது. When the people were murmuring, did the pillar of fire and the pillar of cloud leave them? மோசேக்கு தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அவர்களை விட்டு, No, it was with them all the time. எப்போதும் அவர்களோடு கூட All through their journey. அவருடைய பிரயாணம் முழுவதுமாய் இருந்தது. Whether they did good or did bad. அவர்கள் நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும், Whether they obeyed God or disobeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் Whether they believed God or did not believe God. தேவனை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காமல், Even when they were singing or when they were ungrateful. அவர்கள் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, நன்றி கெட்டவர்களாய் இருந்தாலும், Even at the time of praising God, even at the time of their murmuring. இல்ல அவர்கள் தேவனை துதித்த போதும் சரி, இல்ல தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த போதும், The presence of God was with them. தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. So when the Spirit of God leads us, தேவனுடைய ஆவியானவர் அவர்களை He doesn't lead us in greener pastures all the time, எல்லா காலத்திலும் அமைதலான பச்சை பசுப்புள்ள நடத்துறது. but He will also lead us through difficult circumstances. வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளிலே, கடினமான பாதைகளிலே நடத்தக்கூடியவர். Even when we read about our Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும்போது, He was led by the Spirit into the wilderness. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு அவர் கொண்டு போகும். Jesus did not go by Himself into the wilderness. இயேசு தானே வனாந்தரத்துக்கு போகலங்க. Even the Spirit of God leads us to the wilderness experience. ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். To be tempted of the devil. பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு. But He did not leave them, He was with him. ஆனா அங்க விட்டுல அவர் கூட இருந்தார். Only on the cross of Calvary He said, Eli, Eli, lama sabachthani. கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது மாத்திரமே சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. Only on the cross of Calvary, because He carried the sins of the whole world, He said, my God, why did you forsake me? அந்த நேரத்துல தான் அவர் சர்வலோகத்தின் பாவத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து அவர் தொங்கிக் கொண்டிருந்தபோது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? He said that because He carried our sins upon Him. எதனால அப்படி சொல்ல நேர்ந்ததுன்னா, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால. Even when He was weak and frail in the wilderness to be tempted of the devil. அந்த சோதனைக்காரனாலே சோதிக்கப்படும்போது அவர் களைப்புற்றவராய் பலவீனமுள்ளவராய் இருந்தபோது, Even when the tempter came, அந்த சோதனைக்காரன் வந்தபோது, the presence of God was with him. தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது. Because He will never leave us. ஏனென்றால் அவர் ஒரு காலம் When God allows us to be led in difficult path, தேவன் நம்மை கடினமான கஷ்டமான பாதைகளிலூടെ நடத்தும்போது, He will never leave us. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலக மாட்டார். He does that because He wants to prove to us what is in our heart. அவர் விலகாமல் நம்மோடு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய இருதயத்தில் என்னது இருக்கிறது என்பதை சோதித்து அறியும்படி. No, for Him leading us in difficult ways, the reason is He wants to know what is in our அந்த heart. கடினமான சூழ்நிலைக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய இருதயத்தில் என்னது இருக்கிறது என்பதை அவர் சோதித்து அறியும்படி. Whether we would keep His commandments. அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா, கைக்கொள்ளாமல் So when we go through difficult circumstances, கடினமான வித்தியாசப்பட்ட பாதைகளிலே நாம் கடந்து போகும்போது, let us not immaturely complain, whine and wimp against God. முதிர்ச்சி அடையாதவர்களைப் போல நாம் அழுது புலம்பி ஆண்டவரை நாம் குறை சொல்லக்கூடாது. Let's not think about
unbelief. Speak the words of unbelief. அவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கையிடக்கூடாது. That is a time we need to still trust God more. அப்படிப்பட்ட நேரம் தான் நாம் இன்னும் அதிகமாக தேவனை நாம் நம்ப வேண்டிய நேரம். In Proverbs 3 and 5 the scripture says, trust in the Lord with all thine heart and lean not unto your own understanding. நீதிமொழிகள் 3:5 உன் சுயபுத்தியை சாயாமல் உன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்றார். We must never give in to our own understanding when we go through the difficult circumstances of our life. கடினமான பாதைகளிலூടെ தேவன் நம்மை நடத்தும்போது நம்முடைய சுயபுத்தியை நாம் சார்ந்து போக கூடாது. Praise the name of the living God. Even when Apostle Paul, when he was ministering the gospel or when he was journeying as a missionary after the life of Christ in this world, பவுலப்போஸ்தலன் கூட தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியா பிரயாணப்பட்டவர் கடந்து போகிற வேளையில் he said in 2 Corinthians chapter 4 verse number 8 and 9, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 9 விதமாய் சொல்லுகிறது. Verse 8 it says, we are troubled on every side yet not distressed, we are perplexed but not in despair. 4:8 2 Corinthians 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுறிவடைகிறதில்லை. He says we are troubled on every side. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். There is no place for him to move. That kind of trouble he was facing. எந்த இடத்திலேயும் அசஞ்சு வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். He was not able to move to the left or right, to back or front. வலது இடதோ இல்ல முன் பின் பக்கமோ அவர் கடந்து போக முடியல. He says we are troubled on every side. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். But we are not distressed. ஆனா நாங்க ஒடுங்கி போகல. Why? ஏன்? Because greater is he that was in them than he that was in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். We are perplexed but not in despair. அது மாத்திரமல்ல கலக்கம் அடைந்தும் நாங்கள் மனமுறிவடைகிறோம். Verse number 9 it says, persecuted but not forsaken, cast down but not destroyed. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறதில்லை. And all these things Apostle Paul went through in his life for the sake of the gospel. இதெல்லாம் நெருக்கம், கஷ்டம், துன்பம் இது எல்லாமே அவர் கடந்து போன பாதை எதுக்கென்றா ஆண்டவருடைய சுவிசேஷ வசனத்துக்காக. He was troubled on every side for the sake of the gospel. அந்த சுவிசேஷத்தின் வசனத்துக்காக எல்லா பகுதிகளிலும் அவர் நெருக்கப்பட்டார். He was perplexed for the sake of the ministry. அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அவர் கலக்கம் அடைந்தார். He was persecuted for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் துன்பப்படுத்தப்பட்டார். He was cast down because God used him for the furtherance of his kingdom in this world. இந்த உலகத்திலே அவருடைய சுவிசேஷத்துக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக அவரை உபயோகப்படுத்தின நிமித்தமாக அவர் கீழே தள்ளப்பட்டார். So when we go through difficult circumstances in our life, நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் கடந்து போகும்போது we need to understand one thing very clearly. ஒரு காரியத்தை தெளிவா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Am I going through this trouble for the sake of Christ? இந்த நான் கடந்து போகிற இந்த பாதை கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் கடந்து போகிறேனா? Am I going through this difficult path for the sake of his word? இல்ல அவருடைய வார்த்தை நிமித்தமாய் வசனத்தின் நிமித்தமாய் நான் கடந்து போகிறேனா? Am I facing this trial of my life because I am standing for the truth? இல்ல நான் வசனத்துக்காக நான் நிற்கிறதுனால சத்தியத்துக்காக நிற்கிறதுனால இந்த கஷ்டத்தை நான் Or am I going through this trial because of my mistake or my impatience? இல்ல என்னுடைய பொறுமை இல்லாததனால என்னுடைய தவறு நிமித்தமாக நான் இப்படிப்பட்ட பாதைக்குள்ளே கடந்து போகிறேன். Many times people go through difficult circumstances because they are impatient, because they make wrong moves and take wrong decisions. அநேக நேரங்களிலே ஜனங்கள் விதமான ஒரு கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே பாதைகளிலே கடந்து போவது எதனாலனா அவர்களுடைய பொறுமை இல்லாத நிமித்தம், அவர்களுடைய தவறுகளின் நிமித்தமா. Even if they go through difficult circumstances, அப்படியே அவர்கள் அந்த கடினமான சூழ்நிலைகளிலே துன்பத்திலே because of their mistake, because of their impatience, because of their wrong decisions, அவர்களுடைய தவறான முடிவுகளினாலே பொறுமையின்மையினாலே தவறுகளினாலே sometimes God would not immediately bring them out, but would allow them to be led in that path. தேவன் உடனே அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரதில்லை, சில நேரம் அதை கடந்து போக முடியாது தேவன் அனுமதிக்கிறார். Because God wants them to learn. ஏனென்றால் தேவன் அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். He wants them to learn what is faith. என்ன விசுவாசம் என்றால் என்ன என்று அவர்கள் கற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். He wants them to learn what is life in Christ all about.
நமக்குள்ளே அந்த விசுவாச வாழ்க்கை என்றால் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று கற்றுக்கொள்ள அவர் விருப்பம். Praise the name of the living God. When we read about Abraham, ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். we all know the scripture says he is the father of all those who believe. அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவன் தகப்பன் என்று சொல்லி நாம் 75 years old was he when he received the promise from God. தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றபோது அவனுக்கு 75 வயது. And 100 years old was he when he saw the beginning of the fulfillment of the promise of God. அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில கண்டவன். But something happened when he was in his 86th age. ஆனா 86வது வயதிலே அவனுக்கு ஒரு காரியம் நடந்தது. Let us go to the book of Genesis chapter number 16. ஆதியாகமம் 16வது அதிகாரம் verse number 16. 16வது வசனம். Now this trial is not because of the promise that God gave him. இந்த கஷ்டம் அவனுக்கு சோதனை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினால வரல. This trial is because of the impatience of Abraham. ஆபிரகாமுடைய பொறுமை இல்லாத தன்மையினாலே உண்டான ஒரு காரியம். The scripture says in Genesis 16:16, and Abram was 86 years old when Hagar bare Ishmael to Abram. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தார். So when he was in his 86th year of his life, அவருடைய வாழ்க்கையின் 86வது வயதிலே verse number 3 says, 3வது வசனம் சொல்கிறது, in Genesis chapter 16, ஆதியாகமம் 16:3, it says, and Sarai, Abram's wife, took Hagar, her maid, the Egyptians, after Abram had dwelt 10 years in the land of Canaan, and gave her to her husband Abram to be his wife. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். It's actually because of the impatience of Mrs. Abram. இது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுடைய பொறுமை இல்லாத, because the time was going by, ஏனென்றா காலங்கள் கடந்து போகிறதுனால, because they are seeing a long wait to see the beginning of the fulfillment of the promise that God gave them. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலின் ஆரம்பத்தை காண இன்னும் நாட்கள் அதிகமாக இருந்ததனால, now Sarah is influencing Abram to take a deviation from the promise that God gave him. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பாதையிலிருந்து விலகி போகும்படியாக சாராள் அங்கே ஆபிரகாமை கட்டாயப்படுத்துகிறார். She takes her maid Hagar and gives it to Abram. ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து மனைவியாக கொடுக்கிறார். Verse number 4 says, and he went in unto her, and she conceived, and when she saw that she had conceived, her mistress was despised in her eyes. அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். It's an impatience. இது பொறுமை இல்லாத ஒரு காரியம். It's because of their wrong decision. அவளுடைய தவறான முடிவுகளினால. It's because of their impatient move all these things are happening. இந்த பொறுமை இல்லாத தன்மையில தவறான முடிவினால உண்டான ஒரு Verse number 5 it says, and Sarai said unto Abram, my wrong be upon thee, I have given my maid into thy bosom. And when she saw that she had conceived, I was despised in her eyes. The Lord judge between me and thee. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். And verse number 6 it says, but Abram said unto Sarai, behold, thy maid is in thy hand to do her as it pleaseth thee. When Sarai dealt hardly with her, she fled from her face. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். So Sarai, taking her maid Hagar to give it to Abraham to father a child through her. எனவே ஆபிரகாமுக்கு தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை மனைவியாக கொடுத்து அவள் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள சாராள் செய்தார். It is absolutely not the perfect will of God. முழுவதும் தேவனுடைய
பரிபூர்ண சித்தம் அல்ல. This was not the plan of God. இது தேவனுடைய திட்டமும் அல்ல. This was not the fulfillment of the promise of God. இது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலும் அல்ல. The word of God has got nothing to do with what happened in these few verses in the life of Abraham and Sarai when he was 86 years old. ஆபிரகாமுக்கு 86 வயதான போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நடைபெற்ற இந்த காரியம் தேவனுடைய திட்டத்திலும் இல்ல சித்தத்திலும் இல்ல. Because the Lord visited Abraham when he was 99, he changed his name and he said there will be a promised child that will come through Sarah. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆபிரகாமை தேவன் சந்தித்து வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். But after Isaac was born, ஆனால் ஈசாக்கு பிறந்த பின்பு the real trouble started. உண்மையாகவே பிரச்சனை ஆரம்பிச்சது. Let us go to Genesis chapter number 21. 21வது அதிகாரம் ஆதியாகமத்துக்கு போவோம். And read from verse number 10. Wherefore she said unto Abraham, cast out this bondwoman and her son, for the son of this bondwoman shall not be heir with my son, even with Isaac. ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகனின் குமாரனாக ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். This is not God speaking. இது ஆண்டவர் பேசின காரியம். This is Sarah speaking. இது சாரா பேசுகிறார். She is telling her husband Abraham, cast out this bondwoman. ஆபிரகாமிடத்துல சொல்றார், இந்த அடிமை பெண்ணை தூக்கி போடு. And her son. அவனுடைய மகனை புறம்பே தள்ளு. This may not be born to her, but it was born to her husband Abraham. இது தனக்கு பிறந்ததனால தன்னுடைய புருஷனுக்கு பிறந்ததனால அவனை புறம்பே தள்ளுகிறார். She says, the son of this bondwoman shall not be heir with my son Isaac. இந்த அடிமை பெண்ணின் மகனாகிய மகன் என் குமாரனான ஈசாக்கோட சுதந்திரவாளியாய். And then verse number 11 says, and the thing was very grievous in Abraham's sight because of his son. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. Abraham felt very sorry. ஆபிரகாமுக்கு ரொம்ப வருத்தம். You know, this may not be born from her womb, but that was the seed of his body, Ishmael. அவளுடைய கர்ப்பத்திலிருந்து அது பிறந்ததால் தன்னுடைய வித்தினாலே தன்னுடைய சரீரத்திலிருந்து போனதனால அவன் மிகவும் வருத்தப்பட்டான். It was very grievous in the sight of Abraham. அவனுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. He didn't know what to do. அவனுக்கு என்ன செய்கிறது என்று தெரியல. He cannot also go and consult with God because this is not God's idea. ஆண்டவரிடத்துல போய் இத குறித்து காரியம் என்னன்னு கேட்கவும் முடியல, ஏனென்றால் தேவனுடைய திட்டம் அல்லது. This has happened because of his wrong move, because of his impatience and of his wife. அவனுடைய பொறுமை இல்லாத தன்மை, மனைவியுடைய பொறுமை இல்லாதது அவனுடைய தவறு நிமித்தமாய், தவறான முடிவு நிமித்தமாய். Now his wife is saying, cast out this woman, drive them away, and his son and her son. சொல்றா, அந்த அடிமை பெண்ணை அவனுடைய மகனை துரத்தி விடு. But Abraham, he could not give up his son because Ishmael also was the son of his body. ஏனென்றால் அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலும் அவனுடைய குமாரன் தான். அவனை விட்டு கொடுக்க ஆபிரகாமுக்கு மனதில்லை. Will God give me any idea? Was Abraham longing for it? ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் சொல்ல மாட்டாரா என்று சொல்லி அவனுடைய இருதயம் அவருக்காக காத்திருந்தது. But do you know what the Lord said? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? Verse number 12 says, 12வது வசனம், and God said unto Abraham, ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், let it not be grievous in thy sight because of the lad and because of thy bondwoman, in all that Sarah had said unto thee, hearken unto her voice, for in Isaac shall thy seed be called. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். You listen to what your wife says. உன்னோட மனைவி என்ன சொல்றாளோ அதை கேள். Why? ஏன்? Because in 16th chapter you listen to the voice of your wife. நீ 16வது அதிகாரத்துல அவ வார்த்தையை நீ கேட்ட. Did you listen to me, Abraham? In 16th chapter, 16வது அதிகாரத்துல எனக்கா செவி கொடுத்த. when Sarai took his maid and gave it to you, did you consult with me? சாரா தன் அடிமை பெண்ணை எடுத்து உனக்கு மனைவியா கொடுத்தபோது நீ என்ன கலந்து உரையாடினியா? When she did that, did you consult with me? Did you ask for my advice? நீ என்னுடைய புத்திமதியை என்கிட்ட விசாரிச்சு கேட்டியா? The first time you listened to her, now also you listen to her. முதல் தடவை அவளுக்கு செவி கொடுத்த, இப்பவும் நீ அவளுக்கே கவனிக்க. Because this is a path that you have chosen. ஏன்னா இந்த பகுதி நீயா தெரிந்து கொண்ட ஒரு காரியம். Yes, you are grieving now. இப்ப நீ துக்கமாய் இருக்கிறாய். Yes, you are sad now. இப்ப நீ வருத்தமாய் இருக்கிறாய். Yes, you are finding yourself in a difficult spot now. இப்ப நீ ஒரு வித்தியாசப்பட்ட நிலையிலே நீ காணப்படுகிறாய். But this is not for the sake of my word. என்னுடைய வார்த்தையினாலே உண்டான ஒரு காரியம். You are grieving now not for the sake of the promise that I have given you. நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தினாலே இப்பொழுது உனக்கு அந்த துக்கம் உண்டாகுது. You are facing this trial, you are facing this challenge not because of me. இந்த துக்கமும்
இந்த சவாலும் என்னுடைய வாக்குத்தத்தத்தினால உனக்கு உண்டாகும். Me or my word have got nothing to do with what you are facing now. என்னுடைய வார்த்தையினாலும் இந்த காரியம் உனக்கு நேரிடவில்லை. It's because of a impatient decision that you took by yourself. நீயாக ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து அவசர முடிவு எடுத்து பொறுமை இல்லாமல் நீ செய்த ஒரு காரியம். It's a wrong move that you made not because of the voice of God but because of the voice of your wife. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை விலக்கி உன்னுடைய மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததனாலே உண்டான தவறான முடிவினாலே வந்தது. You listened to her for the first time. முதலாவது அவளுக்கு செவி கொடுத்த. And now she is saying, இப்ப சொல்றா, cast out this bondwoman and her son away. பண்ணி அவள் மகனை துரத்தி விடு. Now also you listen to her. இப்பவும் அவளுக்கே நீ கவனம் கொடு. Praise the name of the living God. So we need to know why we are going through what we are going through. நாம எதனால அந்த கடினமான சூழ்நிலைக்குள்ள போறோம், எப்படி போறோம் என்கிறதை நாம் கவனம் கொள்ளணும். Paul said, I am troubled on every side. பவுல் சொல்றார், நான் எப்பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன். But I am not distressed. ஆனா நான் முறிந்து போல. I am perplexed but I am not in despair. நான் கலக்கமடைந்து மனமறிவடையல. I am persecuted but not forsaken. நான் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படல. I am cast down but not destroyed. நான் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகல. Do you know why? ஏன் தெரியுமா? Do you know why I am troubled on every side but I am not distressed? நான் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know why I am perplexed but still I am not in despair? கலக்கமடைந்து மனமறிவு அடையாததற்கு காரணம் என்ன தெரியுமா? Though I am persecuted I am not forsaken. நான் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? Though I am cast down I am not destroyed. நான் கீழே தள்ளப்பட்டும் நான் முறிந்து போகல மடிந்து போகல ஏன் தெரியுமா? Because he is allowing all this to happen to me. ஏனென்றால் இதெல்லாம் நடக்கணும்னு அவர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். Praise the name of the living God. He is leading me through this difficult circumstance. இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து போக முடியாத தேவன் எனக்கு அனுமதித்தார். I am facing this for the sake of the gospel. நான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இவைகளை எல்லாவற்றையும் நான் சந்தித்துக் கொண்டேன். I am going through this trial for the furtherance of God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக நான் இவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். So I am gladly facing it. எனவே இதை நான் சந்தோஷமாய் நான் சந்திக்கிறேன். You know what Apostle Paul faced in his life when he was doing the ministry of God? தேவனுடைய ஊழியத்தை அவன் செய்யும்போது அவன் சந்தித்த அந்த நெருக்கத்தை பற்றி அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், It's not some ordinary thing that he went through in his life. அவனுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரண நிலையில அவன் கடந்து போலங்க. He went through many cruel circumstances in his life. பயங்கர கொடூரமான சூழ்நிலைகளுக்குள்ளே அவன் கடந்து போகிறான். He lists that in 2 Corinthians chapter number 11. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல ஒரு பட்டியலே போட்டு சொல்லி இருக்கிறார். He is explaining what was that perplexion that he went through. அவர் கடந்து போன அந்த கலக்கம் அந்த துன்பம் என்ன என்பதை அவர் செய்கிறார். What was the distress that he faced on every side? He explains it here. அவர் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் என்று சொல்றாரு. அந்த நெருக்கம் என்னன்றதை இங்கே சொல்றாரு. In 2 Corinthians chapter number 11, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் verse number 24 and on, the scripture says, 24வது வசனத்திலிருந்து சொல்லிக் கொண்டே போகிறார். It says, of the Jews 5 times received I 40 stripes, say 1. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 times 39 stripes. Then verse 25 says, 25வது வசனம் சொல்லுது, thrice I was beaten with rods. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். Once I was stoned. ஒரு தரம் கல்லெறியுண்டேன். Thrice I suffered shipwreck. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். A night and a day I have been in the deep. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். Verse 26, in journeyings often. அநேக நேரம் பிரயாணம் பண்ணினேன். In perils of waters. ஆறுகளால் வந்த மோசங்களிலும். Do you know what kind of journeying that was? அந்த பிரயாணம் எப்படிப்பட்டதான பிரயாணம் தெரியுமா? It was not a first class executive class flight journey. இல்ல முதல் விமான டிக்கெட் எடுத்து போற ஒரு சுகமான பிரயாணம். His journeying was in the perils of water. ஆறுகளால் வந்த மோசங்கள். In perils of robbers. கள்ளரால் வந்த மோசங்கள். In perils by my own countrymen. சுய ஜனங்களால் வந்த மோசங்கள். In perils by the heathen. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள். In perils in the city. பட்டணங்களினால் உண்ட மோசங்கள். In perils in the wilderness. வனாந்தரத்தில் உண்டான மோசங்கள். In perils in the sea. சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள். In perils among false brethren. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்கள். In weariness and painfulness, verse 27. பிரயாசத்திலும் வருத்தத்திலும். In watchings often. அநேக முறை கண்விழிப்புகளிலும். In hunger and thirst. பசியிலும் தாகத்திலும். In fastings often. அநேக முறை உபவாசங்களிலும். In cold and nakedness. குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஏங்க ஆண்டவருக்காக நான் ஆடை இல்லாம அம்மனமா இருந்தேன்னு வேற சொல்றார்.
எதற்காக? For the sake of the gospel. சுவிசேஷத்தின் நிமித்தமா. I many times wonder why God allowed nakedness. ஏன் தேவன் நிர்வாணத்தை அனுமதித்தார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். Even when you don't have food and water, சாப்பாடு தண்ணி இல்லாட்டினா கூட you can go to a corner and you can squeeze your belly and you can lie down. உங்க வயித்தை சுருக்கிக்கிட்டு மூளையில முடங்கி கிடந்துடலாம். You can keep quiet. அமைதலா இருக்கலாம். But to be shamed before the people with nakedness, அவமானம் வெட்கம் நிர்வாணத்துல இருக்குது. It is something that is intolerable by any human being. எந்த ஒரு மனுஷராலும் தாங்கிக் கொள்ள கூடாத ஒரு காரியம் அது. But Paul says, even I suffered that for the sake of Christ. பவுல் சொல்றார், ஆண்டவர் நிமித்தமா அவருடைய வசனத்தின் நிமித்தமா நான் அதையும் கூட நான் சகித்தேன். Not only physical torture but also emotional torture I faced. நான் சரீரத்தின்படியாக மாத்திரமல்ல இந்த உணர்வுபூர்வமாகவும் நான் கஷ்டப்பட்டேன். But because of all these things, he says in the next chapter, I have a thorn in the flesh, for which I asked God to relieve me. I prayed to him 3 times. ஆண்டவர் அடுத்த 12வது அதிகாரத்தில் சொல்ற அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. அந்த முள்ளை நீங்கும்படியா ஆண்டவரிடத்துல 3 முறை வேண்டினேன் என்று சொல்றார். So he faced all of these things, but yet he stood for what he preached. ஆனா இது எல்லாவற்றிலும் கடந்து போன அந்த பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய வாசனத்துக்காக தான் பிரசங்கித்த அந்த வார்த்தைக்காக நிலையாக நின்று கொண்டார். He never said, Lord, this job that you have given me is very cruel, very difficult. ஆண்டவரை பார்த்து நீங்க கொடுத்திருக்கிற அந்த வேலை மிகவும் கடினமான ஒரு வேலை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே please give me an early retirement. இல்ல சீக்கிரமா எனக்கு இதில இருந்து விடுவீங்க என்று சொல்றார். God, I have taken more I cannot take. Just let me retire and go use somebody else. நான் செய்ய வேண்டியதற்கு அதிகமாகவே காரியங்களை எல்லாம் நான் செய்துட்டேன் ஆசப்பா, அதனால என்ன சீக்கிரமா இதில இருந்து என்ன விடுதலை ஆக்குங்க என்று சொல்றார். He says in the next chapter, I glory in my infirmities. அவர் சொல்றாரு என் பலவீனங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். That the power of Christ may rest upon me. கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி. I glory in my infirmities. என்னுடைய பலவீனங்களை குறித்து I consider this as an opportunity. இதை நான் ஒரு வாய்ப்பாக ஒரு தருணமாக நான் I consider this to be the wonderful privilege. Lord, I thank you because you considered me worthy to go through all this for the sake of the gospel. நன்றி சொல்ல இதை ஒரு வாய்ப்பாய் ஒரு தருணமாய் எடுத்து இந்த கடினமான பாதையிலே இந்த பலவீனத்திலே நான் கடந்து போகிறேன். So true believers, உண்மையான விசுவாசிகள், when their faith is tested, அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும்போது, when their faith is tested by fire, அவருடைய விசுவாசம் அக்கினியாலே பரீட்சிக்கப்படும்போது, they should be happy and they should be glad that God chose them for that. அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், களி கூற வேண்டும். தேவன் அவர்களை அதற்கென்று தெரிந்தார். Yes, in the flesh it is difficult, மாம்சத்திலே இது மிகவும் ஒரு கடினமான but we need to look at things the same way that God sees it. ஆண்டவர் காரியங்களை எவ்விதமாய் பார்க்கிறார் அதுபோல நாமும் பார்க்க வேண்டும். That God considered us to stand for his word. தேவன் தம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த நிலையிலே That God wants to prove that how we hold on to the integrity of his word even when we go through the toughest of times. அந்த கடினமான சூழ்நிலைகளிலே அந்த அக்கினி போன்ற காரியங்களிலே கடந்து போகும்போது கூட அவருடைய வார்த்தையை பிடிப்பதிலே எவ்வளவு உத்தமமாய் நாம் நிலைக்கிறோம். As Paul stood strong for the word of God, தேவனுடைய வார்த்தைக்காக நாம் பலமாய் நாம் சாட்சியாய் நிற்க as he வேண்டும். stood firm in his calling, அவருடைய அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் as he stood unshakable in his faith, அசைக்க முடியாத விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். even though the Spirit of God leads us to difficult paths and difficult ways, தேவனுடைய ஆவியானவர் நம்மை கடினமான அந்த சூழ்நிலைக்குள்ளே காரியங்களுக்குள்ளே நம்மை கடத்தி we must still hold on to the integrity of his word, அவருடைய வார்த்தையை பற்றி அந்த உத்தமத்திலே நாம் உறுதியாய் நிலைக்க வேண்டும். because there is going to be a time we will come out of it. ஏனென்றால் ஒரு நேரம் உண்டு அதிலிருந்து நாம் வெளியே மீண்டு வருவோம். That's why Apostle Paul said, as he understood that he is going to go from this world, அதனாலதான் அவர் சொல்லுகிறார் தன் இந்த பூமியை விட்டு அவர் போவதற்கு முன்பாக சொன்னார், as he knew his days are getting over on this earth. இந்த பூமியிலே தன்னுடைய காலங்கள் நிறைவேறுகிறது என்று அறிந்த மனுஷனாய் அவர் சொன்னார். Writing his letter to his spiritual son Timothy, and he says, I have fought a good fight. அவர் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவை பார்த்து சொன்னது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். What was that fight? அந்த போராட்டம் என்ன போராட்டம்? The same Apostle
Timothy, he writes, fight the good fight of faith. விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடு என்று தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்கிறார். It's the fight of faith. விசுவாசத்துக்கான போராட்டம். It is the trial of faith. அது விசுவாசத்தின் பரீட்சை. It is the battle of faith. அது விசுவாச போராட்டம். It is the test of faith. அது விசுவாசத்தின் பரீட்சை. Because God wants to prove to us what is in our heart. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை சோதித்து அறியும்படி. Whether we would keep His commandments or not. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமா கைக்கொள்ள மாட்டோமா. That is why at the end of His earthly life He says, அதனால தான் தன்னுடைய பூமியின் இறுதி நாட்களிலே அவர் சொல்லுகிறார், I fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished my course. நான் ஓட்டத்தை முடித்தேன். I have kept my faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Even though I walked through the valley. நான் அந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும். Even though I went through all the cruel circumstances of my life. என்னுடைய வாழ்க்கையில அந்த கொடூரமான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் கடந்து போனான். In all of the things when I was doing in this world for the sake of the gospel. தேவனுடைய வார்த்தைக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக நான் செய்த அந்த காரியங்கள் எல்லாவற்றும் nothing could pull me away from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு என்னை ஒரு காலம் என்னை பிரிக்கவில்லை. Nothing could destroy my faith. என்னுடைய விசுவாசத்தை ஒன்றும் அழிக்கவும் இல்லை. I held on to my integrity in the word of God and the faith that He has given me. தேவனுடைய வார்த்தையிலும் அவர் எனக்கு கொடுத்த விசுவாசத்திலும் நான் இன்னும் என் உத்தமத்திலே நான் பிடித்தேன். That's why He said, I am troubled on every side. நான் எல்லா பக்கத்திலும் நான் நெருக்கப்பட்டேன், கலக்கமடைந்தேன். Perplexed, not in despair. அந்த கலக்கமடைந்து நான் மனமுறிவடைந்தேன். Persecuted, not forsaken. துன்பப்படுத்தி கைவிடப்படல. Cast down, but not destroyed. தள்ளப்பட்டு மடிந்து போகல. So when we go through difficult circumstances in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து are we going through this because of standing for our faith? நம்முடைய விசுவாசத்துக்காக நிக்கிறதுனால நம்ம அதுக்குள்ள கடந்து போறோமா? Sometimes when you go to work, சில நேரங்களிலே நான் வேலைக்கு செல்லும்போது your boss might come down hard and heavy on you when there are 9 other people. உங்களுடைய வேலை செய்கிற மற்றவர்கள் 9 பேரை விட்டுட்டு உங்களை ஒரு ஆளை மாத்திரம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. The 9 people may be doing their things in their own way. ஆனா அந்த 9 பேரும் அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. He would come hard and heavy on you. ஆனா உங்ககிட்ட மாத்திரம் வந்து ரொம்ப கடினமாக நடந்து கொள்கிறார். Others might not be sincere in the work all through the week. அந்த வாரம் முழுசும் தங்களுடைய வேலையிலே மற்றவர்கள் யாரும் உண்மையா இல்ல உத்தமமா இல்ல. But you might have taken leave on Sunday to come and honor God, the assembling of the saints. நீங்க பரிசுத்தவான்கள் கூடுகைக்கு அந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வருவதற்காக நீங்கள் அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Next day Monday you go to your job and you get all the bashes. அந்த திங்கட்கிழமை அந்த வாரம் நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுடைய பாஸ் உங்களுடைய எஜமான் உங்களை திட்டுகிறார். All the 9 other people would watch you from a distance and would rejoice. Be rejoicing in their hearts. மத்த 9 பேரும் தூரத்தில் நின்று அதை பார்த்து தங்கள் இதயத்தில் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். They might think they are wise and we are fools. அவங்க எல்லாம் ரொம்ப ஞானியாட்டம் நீ வந்து முட்டாளாட்டம் தெரியும். They will say, look at how we are not sincere in our work all through the week, but we are very close and dear and favorable to our boss. நம்முடைய எஜமானுக்கு நம்முடைய பாஸ்க்கு நம்ம எவ்வளவு ஃபேவரா இருக்கிறோம், எவ்வளவு வேலையை நம்ம செஞ்சிருக்கிறோம். But you work sincere all through the week. Take one day leave on Sunday. Look at how much he is bashing you. வாரம் முழுதும் நீ நன்றாக ஒழுங்காக உண்மையாக வேலை செஞ்சுட்டு ஒரே நாளில் விடுபடுத்ததுனால வந்த வினையை பாரு. How will you respond to that when you face yourself in that kind of a circumstance? I am just giving you an example. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நீ சந்திக்கும் போது நீ என்ன செய்வ? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். Will you complain? நீங்க அப்ப வந்து குறை சொல்வீங்களா? Will you say, why the Lord is allowing this? ஏன் இது ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார்? Look at all the people that were watching us. என்ன பார்க்குற மத்தவங்க எல்லாம் பாருங்க. I did not go to watch a movie in the cinema theater. I went to honor the assembling of the saints. நான் அந்த ஓய்வு நாளில போய் நான் சினிமா படம் பார்த்து கூத்தடிக்க போலையே, நான் ஆண்டவரை தானே கனம் பண்ண போனேன். I wanted to go and worship God. நான் தேவனை ஆராதிக்க தானே நான் போனேன். Why did I face on Monday the next day so much shame before all the people? திங்கட்கிழமை அடுத்த நாள் மற்ற என்னோடு வேலை செய்யறவங்களுக்கு முன்பாக ஏன் எனக்கு இந்த அவமானம்? When we say, why God did you allow this, or we say, Lord, I thank you for allowing this. ஏன் இதை வந்து ஆண்டவரே அனுமதித்தீர் என்று சொல்லி கேட்கிறதா, இல்ல ஆண்டவரே நீர் அனுமதித்துக்காக நன்றி என்று சொல்லி? No, it is being persecuted and afflicted for the sake of His word. அவருடைய வார்த்தை நிமித்தமாய் துன்பமும்
கஷ்டமும் நீங்க அடைவீங்க. God put us through that to know what was in our heart. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக தேவன் அப்படிப்பட்ட பாதையை நமக்கு To know whether we would keep His commandments or not. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா கொள்ளலையாங்கிறதை அறிவதற்காக. What will we do the following Sunday? Will we do the same thing or go to work sincerely? அடுத்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம மறுபடியும் ஆண்டவர் ஆராதிக்க வருவோமா இல்ல வேலைக்கு? So we need to understand, are we going through what we are going through, the test, the trial, because of us or for the sake of this word? ஒரு காரியம் இந்த கடினமான சூழ்நிலையில இந்த சோதனையில கஷ்டத்துல துன்பத்துல கடந்து போகும்போது இது நம்மளால நாமே ஏற்படுத்தி கொண்டோமா இல்ல இந்த வசனத்தினால ஆண்டவரால நமக்கு இது அனுமதிக்கப்பட்டதா? If it's our mistake, let us repent from it, let us correct it. இல்ல நம்முடைய தவறுனால பொறுமையினால இல்ல தவறான முடிவுனால இது நடந்திருந்தா அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். God is still merciful. இன்னும் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். But we cannot keep on justifying our wrong decisions, our impatience. நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தவறான முடிவையும் பொறுமையில்லாத அந்த காரியத்தை நாமே அதுக்கு நியாயப்படுத்த கூடாது. Did Abraham justify? ஆபிரகாம் அதே மாதிரி செய்தானா? In Genesis 22 do we read that Abraham justified? ஆபிரகாம் 22வது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அப்படி செய்தாரா? Did Abraham say, Lord, I did not do anything. The wife that you gave me only told this. ஆதியாகமம் 16 நீங்க கொடுத்த மனைவி தான் அப்படி செய்ய சொன்னா நான் ஒண்ணும் செய்யலன்னு சொன்னானா? You go and talk with her. எனவே நீங்க போய் அவர்ட்ட பேசுங்க. It's absolutely not my mistake. இது என்ன முற்றிலுமா என்னோட தவறு கிடையாது. Did Abraham argue? அவிதமாய் ஆபிரகாம் No, he kept quiet. வாயை மூடிட்டு இருந்தான். He just, the Lord said, the first time you listen to the voice of your wife, now also you listen to her. முதல் தடவை நீ எப்படி அவளுக்கு காது செவி கொடுத்தியோ இப்ப போய் இரண்டாவது தடவை கொடு. Because what you have done, this confusion that happened in your 86th year of your life, I have nothing to do with it. இந்த 86வது வயதில நடந்த இந்த குழப்பத்துக்கு இந்த பிரச்சனைக்கு காரணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. But because of that I am not going to cancel my original promise. ஆனா இந்த காரணத்தினால ஏற்கனவே நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன் அந்த வாக்குத்தத்தத்தை நான் நீக்க மாட்டேன். Abraham silently accepted it. அது ஆபிரகாம் அமைதலாய் ஏற்றுக்கொண்டார். Praise the name of the living God. And that is why the promise that God gave to Abraham is still being fulfilled on this earth. அதனால ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாள் வரைக்கும் நிறைவேறுதலாய் இருக்கிறது. One thing is sure. ஆனா ஒரு காரியம் மட்டும் நிச்சயம். He will never leave us and never forsake us. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகுகிறவரும் இல்லை நம்மை கைவிடுகிறவரும் இல்லை. No matter whatever it is. என்ன வந்தாலும் சரி. No matter how complex it is. அது எவ்வளவு குழப்பமா இருந்தாலும் சரி. No matter how long it is. இல்ல அது எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி. He never leaves his seed. அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகுறதில்லை நம்மை கைவிடுகிறதில்லை. Because he wants to prove to us what is in our heart. நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அவர் அறியும்படி Whether we are genuinely his seed, his children. அவருடைய வித்தாய் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோமா? Even Job. யோபு சொல்லுகிறார். That's what happened. அதுதான் நடந்துச்சு. He did not go through what he went through because of his impatience or because of his mistake. யோபு கடந்து போன இந்த கஷ்டமான பாதைகள் எல்லாம் அவருடைய பொறுமையில்லாத தன்மையோ தவறான முடிவுகளினாலோ செஞ்ச காரியம் அல்ல. God allowed it. The enemy wanted to do all of those things. எதிராளி அவனுக்கு எல்லாம் செய்ய விரும்பினான் தேவன் அதை அனுமதித்தார். And the motto of the devil was that Job should curse God and die. எதிராளிக்கு என்ன காரியம் யோபு மேலனா யோபு தேவனை சபித்து ஜீவனை விடணும். Do you know why the devil does all the evil things, especially when we are going through trials? நம்ம இந்த கஷ்டத்துல சோதனைக்குள்ள கடந்தும்போது பிசாசு ஏன் இதெல்லாத்தையும் நமக்கு அனுமதி கொண்டு வரானா? What is his objective? What is his motto for doing all those evil things to us? இந்த தீமையான பொல்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யறதுக்கு பிசாசுக்கு என்ன காரியம் அவனுக்கு நம்மையில? Why he did? ஏன் அவன் இதெல்லாம் செய்கிறான்? What he did to Job? யோபுக்கு அவன் செய்தது என்ன? யோபுக்கு அவ்வளோ காரியத்தை செய்ததனுடைய நோக்கம் என்ன? பிசாசுக்கு he wanted Job to curse God in his face. அவன் இந்த முகத்துக்கு நேராகவே தன்னுடைய வாயினாலே தேவனை என்ன பண்ணணும்? சபிக்கணும், தூஷிக்கணும்.
Even he tells that to God himself in his presence. அவன் நம்முடைய தேவனுடைய சந்நிதியில வந்து அவன் அவிதமாய் சொல்கிறான். Said, you touch everything that he has on every side. நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க தொடுங்க எல்லா பக்கத்தையும். You take out his cattle, his children, his servants. அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுங்க. You take out even the health of his body. இல்ல அவனுடைய சரீர சுகத்தை கூட எடுத்து விடுங்க. So you are telling now he is a perfect man, upright man, a man who feared God and shunned evil. நீர் சொல்லுகிறீர் அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று. Do you know why he is a good man now? அவன் ஏன் நல்லவனா இருக்கிறான் தெரியுமா? Do you know why he looks to be a good man, a perfect man, a upright man, a man who fears God and shuns evil? உத்தமனா சன்மார்க்கனா, தேவனுக்கு பயப்படுகிறவனா, பொல்லாப்புக்கு விலகுகிறவனா அவன் இருக்கிறான் தெரியுமா? It's because everything is normal in his life. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நார்மலா He has no problems, he has no difficulties. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. You do some evil to him, look at what he is doing to you. அவனுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யுங்க, அப்புறம் பாருங்க அவன் என்ன செய்றான். He will curse you to your face. அவனுடைய முகத்துக்கு நேராக தூஷிப்பான். That's why the Lord said, okay, I will take it as a challenge, you go and touch him because I know he is my seed. ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து எதிர்த்து அவன் சவாலை சொன்னார், நான் அந்த சவாலை ஏத்துக்கிறேன், அவன் என்னோட வித்து, he is my product. அவன் என்னால உண்டாக்கப்பட்டவன். That is why even when God allowed the enemy to touch the health of his body, he said, touch not his life. ஆண்டவர் எதிராளிக்கு அவனுடைய சரீரத்தை தொடக்கூட அனுமதி கொடுத்தார், ஆனால் ஜீவனை தொட அனுமதி கொடுத்தார். ஏன்? That life is the life of God that was in him. ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவனாகும். Praise the name of the living God. That is why the devil did everything he wanted to do. என்னெல்லாம் செய்ய நினைச்சானோ பிசாசு எல்லாத்தையும் செஞ்சான். He did everything to his satisfaction. அவனுடைய திருப்திக்காக, திருப்தி அடைகிற வரைக்கும் செஞ்சு முடிச்சான். In Tamil we say மனசார. மனசாரன்னா என்ன? திருப்தி வர வரைக்கும் என்ன பண்ற? தீமை செய்யறது. That's what he did. அதுதான் அவன் செய்தான். Until he was satisfied, he did everything he could. அவன் திருப்தி அடையும் வரைக்கும் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தான். But do you know what Job said? ஆனா யோபு சொன்னது என்ன தெரியுமா? Job chapter 23. யோபு 23வது அதிகாரம். Yes, Job felt difficult at his trial. அவனுடைய சோதனையிலே அவன் கஷ்டப்பட்டது உண்மைதான். It was not easy for him. அது அவனுக்கு சுலபமான ஒரு காரியம் அல்ல. Because he went through a lot of emotional, physical, whatever you can explain, he went through everything. சரீர பிரகாரமாக, உணர்வுபூர்வமாக அவன் எல்லா சூழ்நிலைக்குள்ளும் அவன் கடந்து போனான். Because he literally lost everything. ஏன்னா இயற்கையில தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். The only thing he had was the life in his body, except that everything is gone. அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம், ஜீவன் மாத்திரமே அவனுக்கு இருந்தது. He had life in his body, that's all. சரீரத்திலே ஜீவன் மாத்திரம் இருந்தது. But everything else is gone. எல்லாமே மற்ற எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. Lost all of his possessions. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவன் இழந்தான். Children, his servants, his cattle, வேலைக்காரர்கள், மிருக ஜீவன்கள், the love of his wife, அவனுடைய மனைவியுடைய அன்பு, the love of his friends, அவனுடைய சிநேகிதருடைய அன்பு. He was shamed before everyone. எல்லாருக்கும் முன்பாக அவன் அவமானப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான். He almost says what Apostle Paul said. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொன்னாரோ அந்த அறிக்கையிலே அவனும் இருந்தான். What did Paul say? பவுல் என்ன சொன்னாரு? As we read in 2 Corinthians, troubled on every side, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், but yet not distressed. ஒடுங்கி போகல. If we go to Job chapter number 23, யோபு எழுதின சரித்திர புத்தகம் 23வது அதிகாரம், read from verse number 8, it says, 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். what does it say? அது என்ன சொல்கிறது? Behold, I go forward, but he is not there, and backward, but I cannot perceive him. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். So he is talking about front side and back side in verse number 8. 8ஆம் வசனத்துல முன்னாடி பின்னாடி சொல்றார். I go forward, he is not there, and backward, but I cannot perceive him. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணேன். முன்னாடி இல்லவே இல்லையா, பின்னாடி பார்க்க முடியல. He says he is not there in the front, முன்னாடி அவர் இல்லை, but I cannot perceive him. Maybe he is there, but I cannot perceive him. ஒருவேளை முன்னாடி இருந்திருப்பாரு, என்னால அதை அறிய முடியல. Look at the hope that he has. அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பாருங்க. But he says, I go forward, he is not there, and backward, but I cannot perceive him. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன்.
On the left hand where he doth work, but I cannot behold him. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். அவர் ஏதோ செய்றானா இடதுபுறத்துல. On the left he says God is doing something but I cannot behold him. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை இடதுபுறத்தில் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் என்னால் அதை காண முடியல. But on the right hand I cannot see him. வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார். He did not say on the right he is not there. அங்க வலதுபுறத்தில் அவர் இல்லைன்னு சொல்லல. There is a difference between claiming someone not being there and someone that you cannot see. அங்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்றதுக்கும் அவரை பார்க்க முடியல என்று சொல்றதுக்கு வித்தியாசம். So he has got some hope. Maybe he is there on the right but I cannot see him. மேல வலது பக்கத்துல அவர் இருக்கலாம், ஆனா என்னால அவரை பார்க்க Go forward, he is not there. முன்னாடி போனே அவர் இல்ல. Go backward, I cannot perceive him. பின்னாக போனேன் அவரை காணேன். He is doing something on the left, I cannot behold him. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். But on the right I cannot see him. ஆனா வலதுபுறத்தில் அவரை நான் காண. But one thing is for sure. ஆனா ஒரு காரியம் மட்டும் நிச்சயம். Verse number 10 he said, 10வது வசனத்தில் but he knoweth the way that I take. நானாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். He knows what I am going through. நான் எதனோட கடந்து போகிறேன் என்பதை I don't know why I am going through what I am going through. எதனால போறேன், எதுக்காக போறேங்கிறது அது அவருக்கு தெரியும். I don't know why God allowed me to go through this difficult way. எதற்காக இந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக என்னை அனுப்பினார் என்பது எனக்கு தெரியும். I don't know why God removed all the things that I possessed. நான் கொண்டிருந்த எல்லாவற்றையும் இழந்து போக ஏன் செய்தார் என்பது எனக்கு தெரியும். Why I am put into shame even before my family and also my friends. என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே என்னை அவமான நிலைக்கு கொண்டு வந்தது என்னது? Like Paul said, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது I am போல distressed on all sides. பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன். Job says, யோபு சொல்றார், forward distress, முன்னாடி காண, backward distress, முன்னாடி கலக்கம், to the left and right distress. வலது பக்கம். But one thing I know, ஆனா ஒரு I know the way that I take. நான் போகும் வழியை அவர் I'm sorry, he knows the way that I take. நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். When he hath tried me, அவர் என்னை சோதித்த பின் I shall come forth as gold. நான் பொன்னாக விளங்கி வருவேன். Praise the name of the living God. நான் வருவேன்றாரு. இதுல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு I will come out of this crisis is the hope that Job had. யோபு தன்னுடைய நெருக்கத்துல இருந்தபோது அவனுக்கு உண்டான நம்பிக்கை, இந்த நெருக்கத்திலிருந்து நீங்க நான் வெளியே வருவேன். And when I come out, நான் வெளியே வரும்போது I will come forth as gold. நான் பொன்னாக வெளியே வருவேன். Look at the confidence that he had. அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை பாருங்க. He didn't say I will come out in a very pathetic manner. ஒரு பரிதாப நிலையில நான் வெளியே வருவேன்னு I சொல்றார். will come out so that the whole world will pity at me. எல்லாரும் இந்த உலகமே என்னை பார்த்து But he இறக்கப்படணும். said when I come out I shall be as gold. நான் வெளியே வரும்போது நான் பொன்னாக விளங்கி I will வருவேன். be precious. அது விலையேற பெற்ற ஒன்று. I will be of great value. நான் ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றாய் வருவேன். My possessions were not of great value. என்னுடைய ஆஸ்திகள் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு அல்ல. I don't want to value myself by the wealth that I have. இல்ல நான் கொண்டிருக்கிற ஆஸ்திகள் அந்த அதை கொண்டு நான் என்னை மதிப்பீடு செய்கிறேன். I don't value my wealth by the family that I have. இல்ல நான் கொண்டிருக்கிற குடும்பத்தை வைத்து நான் என்னை மதிப்பீடு செய்கிறேன். I don't want to evaluate myself by the good friends that I have. இல்ல நான் கொண்டிருக்கிற நல்ல நண்பர்களினால எனக்கு மதிப்பு இல்ல. When I come out of this crisis, இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியே வரும்போது, when I come out of this path where in which the Lord led me in a difficult way, தேவன் என்னை நடத்தி கொண்டு போகிற அந்த கடினமான கஷ்டமான அந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே வருவேன். I will come forth as gold. நான் ஒரு பொன்னாக வெளியே வருவேன். Praise the name of the living God. Because he was tested to the core. ஏனென்றால் அந்த சோதனைக்குள்ளே அவர் கடந்து போனார் முழுவதுமாக. The Lord wanted to prove what was in his heart. அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் நிரூபிக்க விருப்பமுள்ளார். Whether he would keep his commandments or not. அவர் கற்பனைகளை கைக்கொள்கிறானா கைக்கொள்ளவில்லையா என்று. Doesn't matter whether the devil rips us off of everything. பிசாசானவர் எல்லாவற்றையும் அவன் இடத்திலிருந்து எடுத்து உறிஞ்சு போட்டாலும் கூட That's not his objective. அது அவனுக்கு ஒரு காரியமா இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறத புடுங்கணும்ன்றது பிசாசினுடைய விருப்பம் அல்ல. Because the devil has all those things. என்னடா பிசாசுக்கு எல்லா காரியங்களும் உண்டாயிருக்கு. He wants to take our money. He has got more money than us. நம்ம இடத்துல இந்த பணத்தை அவன் எடுத்துக்கொண்டு அதை காட்டில அவன்கிட்ட இருக்கு. He wants to take our this or that or the things
that belong to us, he has got more than that. நமக்கு சொந்தமா இருக்கிற இதோ அதோ ஏதோ ஒரு காரியத்தை அவன் எடுக்கணும், அதை காட்டிலும் பன்மடங்கு. Why he does all these things? அவன் ஏன் இந்த விதமான காரியத்தெல்லாம் கொண்டு வருகிறான் என்றா, that we should give up our faith. நம்முடைய விசுவாசத்தை நம்ம விட்டுடணும். Instead of running to God, he wants to see us run from God. தேவனுக்கு பின்னாக ஓடுகிறதை விட்டு தேவனை விட்டு ஓடுறது. But the Lord is saying on the other side, ஆண்டவர் இன்னொரு பக்கத்துல இருந்து சொல்கிறார், I will prove to him what is in his heart. அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். I will prove to you, devil, whether he is standing for my word or not in this time. என்னுடைய வார்த்தைக்காக அவன் நிலைத்து நிற்கிறானா இல்ல இந்த சூழ்நிலைக்காக இருக்கிறானா என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். You are the seed of God. நீங்கள் தேவனுடைய வித்தாய் இருக்கிறீர்கள். Be ready to go through this. அதுல போவதற்கு தயாரா இருங்க. Because like I told you in the beginning how to approach the test of faith, the end result of the trial of our faith has already been decided and declared and fixed. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த விசுவாச பரீட்சை என்பது அது கடந்து போன பின்பு அதற்குரிய விளைவு நமக்கு தெரியல, போறதுக்கு முன்னாடியே இதுதான் அப்படிங்கிற விளைவு பதில் நமக்கு உண்டாயிருக்கு. It's like writing an exam where you know the result of the exam before even writing the exam. பரீட்சை தேர்வு எழுதுவது அந்த ரிசல்ட் கிடைப்பதற்கு முன்பாகவே அந்த ரிசல்ட் என்னன்னு தெரிந்து கொண்டு எழுதுகிறவர். God's test is entirely different. தேவனுடைய பரீட்சை என்பது முற்றிலும் வித்தியாசமானது. God's test is entirely different from how the world tests us. இந்த உலகம் நம்மை பரீட்சிக்கிறதை காட்டிலும் தேவனுடைய பரீட்சை வித்தியாசம். How does the world test us? உலகம் எப்படி நம்மை பரீட்சிக்கிறது? Go and take the test. After that they will evaluate the test you wrote and then they will declare the results. போய் அந்த பரீட்சையில கலந்து கொண்டு அதை முடித்த பின்பு தான் உனக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். But our test of faith, ஆனா நம்முடைய விசுவாச பரீட்சை God first already declares ஏற்கனவே the result. தேவன் அறிவித்து விட்டார். Declares the victorious result that cannot be changed by anyone. யாராலும் மாற்றப்பட முடியாத வெற்றிகரமான ஒரு ரிசல்ட்டை நமக்கு அறிவித்து. He first declares the result and then he says go and write the test. ஆண்டவர் முதல்ல ரிசல்ட்டை அறிவித்துட்டு அப்புறம் போய் நீ எழுதுங்கறார். Praise the name of the Lord. That's what the Lord told the children of Israel. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது. Just remember the way, all the way which the Lord thy God led thee these 40 years in the wilderness. இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. Did God do this because he was rejoicing when people were going through this wilderness experience? வனாந்தர பாதையில உண்டான அந்த அனுபவத்தை ஜனங்க கடந்து போறது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் Some people think God does all these things, brother, for his pleasure. It's his time pass because he is God. அவருடைய நேரம் அவருடைய சந்தோஷத்துக்காக அவர் செய்றாரு சகோதரனே, அது அவருக்கு. If he is such a cruel God, why he has to come to this earth and die for each and every one of our sins? கஷ்டப்படுத்தி அதை அவர் அனுமதிக்கிற ஒரு கர்த்தராய் இருந்தா அவர் ஏன் வந்து இந்த மாம்சத்த உருவிலே இந்த பூமிக்கு வந்து நம்மை ரட்சிக்க? Just this morning I read a scripture from the book of Nahum. நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நான் ஒரு வேத வசனம் வாசித்தேன். It talks about the twin quality of God that operates together. தேவனுடைய இரண்டு விதமான தன்மைகள் அவருக்குள்ளே கிரியை செய்கிறது. ஒன்றாக கிரியை செய்கிறது. ஒன்றாக கிரியை செய்கிறது. The book of Nahum, chapter number 1 and verse number 3. நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். Just the first sentence in that scripture, it says, the Lord is slow to anger and great in power. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். Do you know the meaning of these two phrases? இந்த இரண்டு வாக்கியங்களோட அர்த்தம் தெரியுதா? The scripture says God is great in power. அவர் வல்லமையிலே மிகுந்த வல்லமை உள்ளவர். No power can parallel his power. அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை எதுவுமே கிடையாது. There is no power that is equal to him. There is no power that is above him. அவருக்கு சமமான வல்லமை கிடையாது, அவருக்கு மேலான வல்லமையும் இல்லை. All powers are subject to him. சகல வல்லமையும் அவருக்கு கீழாய் அடங்கியிருக்கிறது. That is why the Bible says he is the king of all kings. அதனால தான் அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. He is great in power. அவர் வல்லமையிலே மிகுந்த வல்லமை உள்ளவர். At the same time the scripture says he is slow. அதே நேரத்துல அவர் கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர். Praise the name of the living God. He is slow to anger and great in power. அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர்.
See, God's power has got immense patience in it. தேவனுடைய வல்லமையிலே ஆழ்ந்த ஒரு பொறுமை அடங்கி இருக்கிறது. God's anger always has an element of patience in it. அவருடைய வல்லமையிலே பொறுமை என்கிற தன்மை எப்போதும் உண்டு. சாதாரண பொறுமை இல்ல, எப்படி? நீடிய long suffering. நீடிய பொறுமை. Very patient. ரொம்ப பொறுமை. That's the same quality that God expects of his people. தேவன் அதே தன்மைகளை தம்முடைய ஜனத்திடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Many people say, I want power, power, power. அநேகர் இந்த வல்லமை வல்லமைன்னு கத்துறாங்க. I want this power, I want that power. எனக்கு இந்த வல்லமை வேணும், எனக்கு அந்த வல்லமை வேணும். But the more power it comes, more impatient people become. அதிகமான வல்லமை வந்தனால அதிகமான பொறுமை இல்லாத தன்மை தான் வருது. But God's people, தேவனுடைய ஜனங்கள், they will have more power, but they won't be impatient. They will be patient. அவர்கள் அதிக வல்லமை உடைய மிகுந்த வல்லமை உள்ளவர்களானால் அவர்களிடத்தில் நீடிய பொறுமையும் உண்டாகும். The power that God gives, it is evidenced by a divine patience in us. அந்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மிகுந்த வல்லமை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதற்குரிய ஆதாரமே அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நீடிய தெய்வீக பொறுமையாகும். A lot of people, they want power and authority. அநேகருக்கு வல்லமையும் அதிகாரமும் தேவையா இருக்குது, விருப்பப்படுறாங்க. But are you willing to be patient? ஆனா பொறுமையா இருக்க நீங்க சம்மதமா? எங்க வல்லமை இருக்குதா அங்க பொறுமை இருக்கவே இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, பாஸ் எப்படிங்க, எரிஞ்சு விழுவாங்க. 1000 பேர் வேலை செய்றாங்க. He has got power over 1000 people. 1000 பேருக்கு மேல அவர் அதிகாரியா இருக்கிறார், தலைமையா இருக்கிறார். If it is God's power, it will be evidenced by divine patience. உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்றால் அந்த தெய்வீக பொறுமை உங்களுக்கு உண்டாகும். So God doesn't allow all these things because it gives pleasure to him. தேவன் இவை எல்லாவற்றையும் நமக்கு அனுமதித்து நமக்கு கொடுக்கறானா அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக செய்யறது. But he allows all these things to know what is in our heart. நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் சோதித்து அறியும்படியாய் To know whether we will stand for his word or not. அவருடைய வார்த்தைக்காய் நாம் நிலைத்து நிற்கிறோமா இல்லையா என்பதை அறியும்படி. So this is the second way by which God tests our faith with fire. அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசத்தை அக்னியினாலே பரீட்சிக்கிற விதம் இரண்டாவது விதம் இதுவாகும். This is how God puts our faith into test. நம்முடைய விசுவாசத்தை தேவன் பரீட்சிக்கிற விதம் இதுதான். But let us trust in the Lord and don't lean to our own understanding. எனவே ஆண்டவரே நாம் முழுவதுமாய் சார்ந்திருப்போம், அவரை நம்புவோம், நம்முடைய சுயபுத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது. Because the Lord who put us through this difficult way will bring us out of this difficult way. தேவன் அனுமதித்த இந்த கடினமான நெருக்கமான இதே சூழ்நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர அவர் வல்லவர். Yes, God put them through the wilderness, but he brought them into the land of promise. அவர்களை ஆண்டவர் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போனார், நடத்தினார். ஆனால் அதிலிருந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கும் கொண்டு வந்தார். But sadly, of the people that have left the land of Egypt, except 2, nobody was willing to walk. ஆனா வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த வனாந்தர பாதையிலே எகிப்திலிருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் இல்லாமல் 2 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். Let us be faithful like Caleb and Joshua. யோசுவா காலேபை போல நாம் விசுவாசம் உடையவர்களாக Let us be like men of another spirit. அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாக இருந்தார்கள், அவர்களைப் போல நாம் இருப்போம். Go through the test of faith in our life. நம்முடைய விசுவாச பரீட்சையிலே நாம் கடந்து போவோம். God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்திருப்போம். Let us lift up our hands and lift up our hearts and thank God for these words of life. இருதயத்தை நம்முடைய கரத்தை ஆண்டவருக்கு நேராய் சொல்லப்பட்டதும் கேட்கப்பட்டதுமான இந்த ஜீவ வார்த்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.